தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது காலம் இதழ் ஆதரவில் இடம்பெற்ற வாழும் தமிழ் புத்தக கண்காட்சியும் டிலுக்ஷன் மோகன் அவர்கள் எழுதிய படுபட்சி என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது நவம்பர் மாதம் 8ஆம் திகதி மாலை 4 மணியளவிலே ஸ்காப்ரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு எழுத்தாளர் ப.ஆ. ஜெயகரன் அவர்களின் தலைமையிலே இடம்பெற்றது. இந்த நூல் பற்றிய உரைகளை கவிஞர் மந்தாயினி, அரசியல் செயல்பாட்டாளர் பொன் பால்ராஜன், நூலாசிரியருடைய தந்தை மோகன், பிமானி பிரதீபன், ஏற்பாட்டாளர் காலம் இதழ் ஆசிரியர் செல்வம் அருளானந்தம், நூலாசிரியர் டிலுக்ஷன் மோகன் ஆகியோர் உரையாற்றியிருந்தார்கள். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே நூலாசிரியர் டிலுக்ஷன் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கனடிய வாழ் தமிழ் மக்கள் அனைவர்களுக்கும், இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த புத்தக வெளியீட்டுக்கு வருகிறதற்கு உங்கள் அனைவரையும் காலம் சார்பாகவும் எழுத்தாளர் சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டு, நாங்கள் இருக்கும் இந்த நிலத்துக்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கூட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த நாம் வாழும் இந்த நிலம் ஆதிக்குடிகளது. இந்த நிலத்தின் வளத்தையும் இந்த நிலத்தையும் எங்களோடு பகிர்ந்ததற்காக நாங்கள் அவர்கள் என்றென்றும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அத்தோடு அவர்களது நீதிக்கான போராட்டங்களில் என்றும் நாங்கள் உணர்வு தோழமையோடு பங்களிப்போம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை காலம் உலகம் பூராவும் இடம்பெற்ற அடக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்கான போராட்டங்களில் மரணித்த போராளிகள் பொதுமக்களில் இணைந்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தினார். அனைவருக்கும் நன்றி.
எனது பெயர் ஜெயகரன். நான் தான் இன்றைய இந்த நிகழ்வை நெறிப்படுத்த இருக்கிறேன். இன்றைய நிகழ்வு 2 பாகங்களாக நடைபெறும். படுபட்சி நாவல் குறித்தான அறிமுக உரையும் அதனுடைய வெளியீடும் நடக்க இருக்கிறது. எனவே அதற்காக உரையாற்ற வந்திருக்கும் கவிஞர் மந்தாயினி மற்றும் அரசியல் ஆய்வாளர் நண்பர் பொன் பாலராஜன், வாங்க முன்னுக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. என்ன மற்ற பேச கட்டுன்றீங்க, உங்களை பேச அழைக்கிறேன். மற்றது இந்த நூலினுடைய ஆசிரியர், நாவல் ஆசிரியர் டிலுக்ஷன் மோகனையும் நான் இங்கே அழைக்கிறேன். டிலுக்ஷனுடைய அப்பா மோகனையும் இங்கே அழைக்கலாம் நினைக்கிறேன். இவர் மோகன், எங்களுடைய கதாநாயகனுடைய அப்பா. ஆனால் இவருக்கு நான் பூ கொடுத்து வரவேற்றது காரணம் இவரோடு அவர் அந்த மகனோட பட்ட உத்தரிப்புகளுக்கு. அவன் எங்களுக்கு ஒரு சான்றோன் எழுத்தாளர். ஆனால் அவனோட கடந்த 6 மாதமாக நான் தொடர்ந்து டெலிஃபோனில் பேசி நேற்று தான் நாளை நேரு பார்த்தேன். அவரை பற்றி பிறகு சொல்கிறேன். இப்போ நான் முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு உற்ற துணியாக இருந்தது படம் எடுக்கிற மாத்திரமில்லை, எனக்கு ஒரு முறையும் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். கிருபா இந்த படம் எடுத்து கொண்டிருக்கிறது, வருது அலெக்ஸ் வர்மா. இந்த நிகழ்ச்சியை செய்கிறதுக்கே அடிப்படை காரணமாக இருக்கிறது லெனின் சிவா. இந்த 3 பேரையும் முதல் நன்றியோடு நினைக்கிறேன். என்ன செய்த மறாவதாக படுபட்சி நான் அதுவும் எலக்ட்ரானிக்கில் லெனின் தந்தார். நான் சொன்னேன், நம்ம இது உடனே புத்தகமாக்க வேண்டிய புத்தகம். எனக்கு அது புனைவு ஆப்புனைவுன்ற ஒன்றும் இல்லை. எனக்கு புத்தகம் நல்லா இருக்கு. ஒரு வாசகனால் அதை கண்டுபிடிக்க முடியும், எது புனைவு எது புனை. ஜெயகாந்தன் சொல்லுவார், ஜெயகாந்தன் ஒரு கதையை பற்றி ஒரு தர்க்கம் வரைக்க இது நடந்திருக்குமா என்று கேட்க ஜெயகாந்தன் சொல்லுவார், நான் வாழ்க்கையை கேட்டேன், அது நடந்திருக்கும். அது உங்களுக்கு தெரியும், அந்த போர் என்ற கதையை பற்றி. நான் வாழ்க்கையை கேட்டேன், அது நடந்திருக்கும். ஏனென்றால் புனைவை விட வாழ்க்கை துன்பமானது. ஆகவே இந்த படுபட்சி என்ற நாவல், அந்த தம்பியோட நான் 6 மாதமும் நான் சிரிக்காத நாள் இல்லை. என்ன கதைச்சாலும் சிரிப்பு. இப்படி ஒரு குலப்படிகாரனே இந்த அப்பா சிரிப்பு. அவன் சொல்லுவான், அப்பா அடித்தா அடி இருக்குல்லோ. ஆனால் நான் நீ நல்லா இருக்கிறேன் அப்பற்ற படத்தை எனக்கு அனுப்புகிறேன். நான் பார்த்துனேன், பொருளாத சண்டி ஆள் போலோட கண்டு அந்த சுபாசக்தி இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் புலங்கினாங்க. மோகன் என்ன மிக அருமையான ஒரு ஆள், மிக ஒரு அருமையான. இவரோட நான் பேசியிருக்க, நான் வந்து வெளிக்கிட்டு ஒரு 40-45 வருஷம் ஆச்சு. இந்த விடுதலை போராட்டத்தில் எனக்கு ஆக்களையே தெரியாது, இதிலே போயவே இருக்கேன். ஆனால் ஒரு கிழக்கு போராளியே துப்புரவாக தெரியாதுன்னு சொல்லலை. நான் இவரோட பேசியிருக்க விட்டு உற்சாகம், இவருடைய துடிப்பு. என்னென்னா நாங்கள் எங்கட தலைமுறையில் எங்கட கண்ணுக்கு முன்னால் தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை, இனிமேதான் நடக்காத காரியம், காத்தோட நெருப்போட போன இளைஞர்களை சந்திச்சு அது முடிஞ்சது. அந்த தலைமுறையை சேர்ந்தவனே என்ன சொன்னாலும் ஒன்றுக்கும் சேர இல்லை. அல்லடா உக்ரைனுக்கு சண்டை பார்க்க போவோமோ ஆள். நன்றி. அப்படியான ஒரு ஆள். மற்றது காசாக போக வழிகிட்டு விட்டார். என்னென்று சொன்னால் அது தமிழ்தான். அந்த 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 வீரம், அந்த உணர்வு அந்த தலைமுறை இனி வர போகிறேன். அது முடிஞ்சது. திங்களோடும் செம்பழுதி தன்னோடும் உருக்களோடும் மங்கு கடலோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் என்று சொல்கிற பாரதிதாசனுடைய
அது தமிழ்நாட்டில் இல்லாட்டாலும் அந்த வாரிசில் இவர் எனக்கு இந்த புத்தகத்தை இங்கே வெளியிட சொல்லி கேட்டதற்காக அவருக்கு நன்றி. மற்றது எனக்கு இந்த பேச வந்தாக்களை நான் தான் தெரிவு செய்தேன். நான் தெரிவு செய்தனால் அவர்கள் எல்லாரும் நல்லா பேசக்கூடியவர்கள், கருத்தோடு படிக்கக்கூடியவர்கள். திருவள்ளுவர் சொல்லுவர்கள், கேட்டால் துணிக்கு தகவாய் கேளாரும் கேட்ப விரும்புவதாம் சொல். அந்த அதுகளிலே கவனமான ஆட்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். படுபட்சி என்ற இந்த நாவலை எழுதியவர் டிலுக்சன் மோகன். உங்கள் அவரது நாங்கள் அதாவது கனேடியர்கள் நாங்கள் இப்பொழுதுதான் அவரை பார்க்கிறோம். எனவே அவரை செய்து வைக்கிறேன். நன்றி. இந்த நாவலை பற்றி ஒரு அறிமுகம் தான் நீங்கள் எல்லோரும் கொண்டே வாசிக்க வேண்டும். எனவே அவருடைய ஒரு சிறு வயதிலிருந்து தான் ஒரு விமானியாக வர வேண்டும், ஒரு விமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற கற்பனைகளில் வளர்ந்த ஒரு இளைஞன். அந்த இளைஞன் ஒவ்வாறு இந்த போராட்ட சூழலுக்களால் அந்த கனவை கலைக்காது தொடர்ச்சியாக அந்த கனவு நோக்கி போய்கொண்டிருக்கிறான் என்றதான் என்னுடைய நாவலினுடைய அடிப்படையாக இருக்கு. அதிலிருந்து அந்த நிலம், அதிலிருந்து நடந்த போராட்டங்கள், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த நாவல் வந்து உருவாங்கி நகர்ந்து செல்கிறது. மிக முக்கியமாக இவருடைய தந்தையார் ஒரு சினிமா கொட்டகை உரிமையாளர். சின்ன வயசுல இருந்து சினிமாக்களை பார்த்து வளர்ந்து வருவர். அவருக்கு தன்னுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு சினிமாவாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை தான் இருந்தது. எனவே அவர் ஒரு 2.5 மணி நேர ஒரு சினிமாவுக்கான ஒரு பிரதியை அவர் உருவாக்கியிருந்தார். அதன் பிற்பாடுதான் அவருடைய நண்பர்கள் சொல்லி, இதை நீங்கள் ஒரு நாவல் ஆக்குங்கோ என்றால் எங்களுடைய இதை வந்து சினிமாவுக்கு நிறைய சிக்கல் இருக்கு என்றால் பொருளாதார ரீதியான சிக்கல் இருக்கிறது. எனவே அதற்கு மேல் இது ஒரு நாவலாக உங்களால் தயாரிக்க மாதிரி இருந்தால் இது நன்றாக இருக்கும் என்று அவர்களுக்கு ஒரு யோசனையை சமர்ப்பிக்கிறார்கள். அவர் அதன் அடிப்படையில் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். எடுத்தவுடன் வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல். நான் ஒரு அறிமுக உரை என்ற வழியில் நான் இதில் விமர்சனங்கள் நான் செய்ய வைக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த நூலை குறித்தான அறிமுறை ஆற்றுவதற்கு எங்களுடைய 2 பேர் வந்திருக்கிறோம். 2 பேரும் தரமான வாசகர்கள். எனவே அவர்கள் தங்களுடைய வாசிப்பினுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நான் இப்பொழுது முதலாவது பேச அழைப்பது வந்து கவிஞர் மந்தாகினி அவர்கள். அவர் பல சிறுதை தொகுப்புகளை விட்டிருக்கிறார். அதோடு அவர் ஒரு கவிஞர், கவிதை தொகுப்புகள் வந்திருக்கின்றன. இலங்கையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 13-12 வயசிலே அவர் கவிதைகளை எழுதி பொது மேடைகளிலே வாசிக்க தொடங்கிவிட்டார். பின்பு இலங்கையில் வணியிலிருந்து வெளிவந்த வெளிச்சம் போன்ற சஞ்சிகைகளில் அவருடைய எழுத்துக்கள் வந்திருக்கின்றன. அவரை படுபட்சி குறித்தான அறிமுறை ஆற்றுமாறு அழைக்கிறேன். மதிப்புக்குரிய எழுத்தாளர் திரு டிலக்ஷன் மோகன் அவர்களுக்கும் அவருடைய தந்தை திரு மோகன் அவர்களுக்கும், இங்கு கூடியுள்ள இலக்கிய அன்பர்களுக்கும், இம்மேடையில் பங்கேற்க அழைத்த காலம் செல்வம் அண்ணா அவர்களுக்கும் என் மனம் ஆர்ந்த இனிய குளிர்கால மாலை வணக்கங்கள். நான் மந்தாகினி. சுடும் தேநீருடனும் முறுமுறுவற்ற வடையுடனும் அலசப்பட வேண்டிய நூல்தான் இது. அத்தனை சுவை. தேநீர் இருக்கிறது, வடை மிஸ்ஸிங். காகப்பச்சி கொண்டு போய் விட்டது போல உள்ளது. உள்ளே நிறைந்து கிடப்பது வலிகள் என்றாலும் எட்டி பார்க்கும் சிறு சிறு சந்தோஷங்களும், எழுத்து அமைந்த விதமும், கதை கூறும் விதமும் குளிருக்கு இதமாக இழுத்து போர்த்தி கொண்டு இஞ்சி தேநீருடன் வாசிக்க அழைத்தது. கதையை முதலில் ஒரு எலக்ட்ரானிக் PDF வடிவத்தில் தான் பெற்றேன். வாசிக்க தொடங்கியவுடன் நிறுத்திவிட்டேன். காலம் செல்வமண்ணாவை அழைத்து
புத்தகம் ஒன்று தாருங்கள் என்று கேட்டேன். அதை தொட்டு பார்த்து முன்னட்டை பின்னட்டை எல்லாம் பார்த்து டிலக்ஷனின் படம் பார்த்து அதன் பின்னரே வாசிக்க தொடங்கினேன். ஏனெனில் இது எலக்ட்ரானிக்கில் வாசிக்க வேண்டிய கதை அல்ல. நூலை தொட்டு தடவி விடயங்களை உள்வாங்கி ஆறுதலாக வாசிக்க வேண்டிய கதை என்று முதலாவது பக்கத்திலேயே நான் தெரிந்து கொண்டேன். ஏனெனில் கதை தொடங்கப்பட்ட விதமும் வசன நடைகளும் மிக புதுமையாக சிறப்பாக இருந்தன. ஒரு சிறந்த ரஷ்யன் கதையை வாசிப்பது போல் இருந்தது. வேறு உலகத்துக்கு எடுத்து சென்றது. புத்தகத்தை கீழே வைக்காமல் தொடர்ந்து 170 பக்கங்களையும் வாசிக்க முடிந்தது. நல்லதொரு எழுத்தாளரின் அறிமுகம் தமிழுலகுக்கு கிடைத்திருக்கிறது. சேரன் அண்ணா கூறியது போல டிலக்ஷன் இது சிறு காலடி அல்ல, பெருங்காலடி. இது ஒரு போரின் கதை அல்ல, போருக்குள் கனவு காண முயன்ற ஒரு சிறுவனின் கதை. எனக்கு அப்துல் கலாமின் அக்கினி சிறகுகளைத்தான் ஞாபகப்படுத்தியது. ஹெலிகாப்டர் செய்ய புறப்பட்ட அப்துல் கலாமை போல் இன்னொரு சிறுவனை கண்டேன். ஹெலிகாப்டர் செய்யும் கனவுடன் ராமேஸ்வரத்திலிருந்து அப்துல் கலாம் புறப்பட்டது போல இந்த செங்கலடி கதாநாயகன் கொழும்பு நோக்கி புறப்படுகிறான் விமானம் செய்யும் கனவுடன். செங்கலடியில் துணிவற்று இருந்த எழுத்தாளரின் கூற்றுப்படி செங்கலடியில் துணிவற்று இருந்த ஒரு மனிதன் துணிவு பெற்று எழுத்தாளனாகிய கதை இது. இது ஒரு அகதியின் நாட்குறிப்பு மட்டுமல்ல, அகதியாக மாற வேண்டிய கட்டாயத்தை சந்தித்த ஆயிரக்கணக்கான தமிழர்களின் உள்ளுரைந்த வலியின் குரல். அனைத்து வலிகளுக்கு நடுவிலும், ஏன் அனைத்து வலிகளையும் அனுபவித்த பின்னும் சிறு சிறு சந்தோஷங்களில் தொலைந்து போக இந்த கதை மாந்தனால் முடிகிறது. ஏனென்றால் அச்சிறு சந்தோஷங்கள் தான் வாழ்க்கையை மட்டுமல்ல, கதை மாந்தனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இக்கதையையும் கொண்டு செலுத்தி போகிறது. நிர்வாணத்தை எழுத்தாளர் மிக வித்தியாசமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நிர்வாணம் நான் எனும் அகந்தையை கொல்லக்கூடியது என தத்துவபூர்வமாக ஆராய்ந்திருக்கிறாரோ என்றால், நிர்வாணம் மனிதரை கொன்று போடக்கூடியது ஏன் என்பது 37ஆம் பக்கத்தில் அது குறிப்பிட்டிருக்கின்றார். 141ஆம் பக்கத்தை அடையும் வரை எனக்கு புரியவில்லை. நிர்வாணம் ஏன் கொல்லும்? யாரும் இப்படி கற்பனை கூட செய்ய மாட்டோம். தாயின் முன்னும் தங்கையின் முன்னும் நிர்வாணமாக நிற்பது ஒரு வகையில் நான் என்பதை கொல்லக்கூடியதுதான். முதலில் நான் இது டிலக்ஷனின் அனுபவம் என்று நினைத்தேன். செல்வமண்ணா கால் பண்ணி அம்மாவும் தங்கச்சியும் இருக்கினமா என்று கேட்டேன். இருக்கினம் என்று சொன்னார். அப்படியானால் இது சில நேரம் டிலக்ஷனின் அனுபவமாக இருக்க வாய்ப்பில்லை. என்றாலும் கூட அந்த வலியை தாயின் முன்னும் தங்கையின் முன்னும் நிர்வாணத்துடன் நிற்கக்கூடிய ஒரு ஆணின் வலியை உணர்ந்து இதை எழுதியிருக்கின்றார். ஆதாம் ஆப்பிள் விழுங்கியதை ஃபீலிக்ஸ் கூப்பா என்று சொல்வார்கள். பாவத்தின் மூலம் விளைந்த நன்மை அல்லது பொய்டிக் ஜஸ்டிஸ் என்றும் கூறலாம். அந்த அம்மாவும் தங்கையும் இறந்து போவது கதை நாயகன் என்னால் இனி அம்மாவின் முகத்தையும் தங்கச்சியின் முகத்தையும் பார்க்க முடியாது என்று வேதனைப்படும் நிகழ்வு நடக்காமல் தடுத்து விட்டது. அதற்காகவே அக்கதை அவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பது போலவே எனக்கு படுகிறது. படுபற்றி ஒரு புத்தகம் அல்ல, ஒரு தலைமுறையின் ஆவண காப்பகம். இது போருக்கு பிறந்த ஒரு பிள்ளையின் கனவு. ஒரு தாயின் மனப்போராட்டங்களையும் அந்த போராட்டத்தை பிள்ளைகளிடம் மறைக்கவும், இன்னொரு வகையில் பார்த்தால் தன்னை தன்னிடமிருந்து காத்து கொள்ளவும், மகனின் கனவு தீபம் எரிந்து விடாமல் காத்து கொள்ளவும் தாய் கூறும் புராண கதைகளை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பல முரண்பாடுகளும் பிறவுகளும் உள்ள பாத்திரமாக தந்தை படைக்கப்பட்டிருந்தாலும் மகனின் கனவை நனவாக்க நினைக்கும் அந்த தந்தையின் மனம் உண்மையிலேயே பாசமலர்தான். சமூக வர்க்க சாதீன வேறுபாடுகள் பற்றி அங்கங்கே பல இடங்களில் தொட்டு சென்றாலும் அவை ஆழமாக அலசப்படவில்லை. பெரும்பாலும் அவை வேறு ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கின்றன போலும், வேறு பல புத்தகங்களுக்காக காத்திருக்கின்றன போலும். 170 பக்கங்களுக்குள் இத்தனை விடயத்தை டிலக்ஷன் அடக்கி இருப்பது ஆச்சரியமானது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டும் கடினமான எழுத்து பணி ஒன்றை செய்திருக்கிறார். இரு நாடுகள் கலாச்சாரங்களுக்கு இடையிலான போராட்டமும் அடையாள தேடலும்
ஒரு குழந்தையின் நான் யார் என்ற கேள்வியின் மூலம் தொடப்படுகிறது. இது முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான விவாதம். இளம் தலைமுறையினர் பலரிடம் காணப்படும் கேள்வியும் தேடலும் இதுதான். அது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் வாழும் பூர்வகுடிகள் எல்லோருமே தங்களிடம் தாமே அல்லது தம் மூத்த உறவுகளிடம் கேட்டுக்கொள்ளும் கேள்வி இது. சமீபத்தில் கனடிய பூர்வகுடிகள் தொடர்பான பல பட்டறைகளில் பங்கு பெற்றும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. பல நடைமுறைகளும் பழக்க வழக்கங்களும் எங்களுடைய தமிழருடைய பழக்க வழக்கங்களை ஒத்து ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டேன். அதை அவர்கள் பெருமையுடனும் அதே நேரம் அவை எல்லாவற்றையும் தேவாலயங்களும் அரசுகளும் சேர்ந்து அளித்ததை ஒரு வலியுடனும் நினைவு கூறுகிறார்கள். திட்டமிடப்பட்ட அந்த இனப்படுகொலையில் இறந்து மட்டுமல்ல, எந்த பக்கமும் பொருந்த முடியாமல் தான் யார் என்ற அடையாளம் இல்லாமல் அதீதமான போதை பாவனையில் ஆழ்ந்து தொலைந்து போன உறவுகளை பற்றியும் வலியுடன் நினைவு கொள்கிறார்கள். நான் யார் எனும் குழந்தையின் கேள்வியும் பூர்வீக குடிகள் என்று யாரும் இல்லை என்று தந்தை கூறுவதும் ஒரு வகையில் உண்மை என்றாலும் கூட மனம் ஏற்க தயங்குகிறது. பூர்வீக குடிகள் என்று யாரும் இல்லை என்றால் நான் யார்? எனது வேர் என்ன? எங்கிருந்து வந்தோம்? எது எங்கள் இடம்? எங்களுக்கென்று இடமே இல்லையா என பல கேள்விகள் என் மனத்தில் எழுவது போல இளம் சந்ததியினருக்கு எழலாம். முக்கியமாக வெளிநாட்டுகள் மீதான வெறுப்பு கூடி வரும் இக்காலத்தில் நான் பூர்வீகம் இல்லாதவன் என்பது சிறு சஞ்சலத்தை தருகிறது. இது என் பூமி, இது உன் பூமியும் தான். என் தட்டில் பாதி நீ உன் எனும் சமத்துவமான யூட்டோப்பியாவில் நாங்கள் வாழ்ந்தால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக அப்படியான உலகில் நாங்கள் வாழவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் எழுத்தாளர் குவேனி பற்றி குறிப்பிட்டிருப்பதால் இதை குறிப்பிட வேண்டிய கடமைக்கு உள்ளாகியுள்ளேன். அவரும் மிக தெளிவாகவும் தந்திரமாகவும் ஜோதிக்குமார் எனும் பாத்திரம் மூலம்தான் இதை கூறியிருக்கிறார். குவேனி எனும் அரசி வாழ்ந்ததுக்கு எந்த வரலாற்று ஆதாரங்களும் இல்லை. இன்று காலையிலும் தேடி பார்த்தேன். தமிழர்கள் ராவணன் வழி வந்தவர்கள், குவேனி இயற்கர்களின் அரசி என அம்மா கூறுகிறார். இயற்கர்களும் நாகர்களும் தமிழர்கள் தான். நாங்கள் மீண்டும் மீண்டும் தவறான பதிவுகளை செய்து கொண்டு இருக்கிறோமோ என எண்ண தோன்றுகிறது. செங்கையாளியனின் கதையால் குவேனி பிரபலமானது போல மிகச் சிறந்த எழுத்தாளராக அடையாளம் காணப்பட போகும் டிலுக்ஷனின் கதாபாத்திரங்களும் பிரபலமாக போகின்றன. ஒரு புனை கதையின் கதை மாந்தரை போல் இல்லாமல் ஒரு சுயசரிதையில் பாத்திரங்கள் கவனமாக கையாளப்படுவது காலத்தின் தேவை என நான் எண்ணுகிறேன். மிக அழகான தமிழில் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவாக எழுதப்பட்டிருந்தாலும் உரையாடல்கள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் மட்டக்களப்பு பேச்சு தமிழ் எங்கேயும் காணப்படவில்லை. தாய் தந்தையுடனான நண்பர்களுடனான உணர்வு பூர்வமான உரையாடல்களின் போது இக்கணம் உங்கள் ஊரின் அழகான மீன்பாடும் நாட்டின் தமிழ் இடம்பெற்றிருக்கலாமோ என எண்ணுகிறேன். உங்கள் எதிர்கால எழுத்துக்களில் அதை பிரதிபலிக்க வேண்டும் என்றும் உங்கள் ஊரின் சங்கீதமாக ஒலிக்கும் மட்டு தமிழை பேண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் போர் பற்றி இங்கே கதைக்க விளையவில்லை என்றாலும் உங்கள் வாழ்வோடு அது பிணைந்திருப்பதால் அது தவிர்க்க முடியாமல் அங்கங்கே வருகிறது. அப்படி அவற்றை நீங்கள் குறிப்பிடும் போது அவற்றின் கால ஒழுங்கு கொஞ்சம் பிழையாக இருப்பது போல் தென்படுகிறது. 2006 வரை அந்நாட்டில் வாழ்ந்தவள், போரினூடாக வாழ்ந்தவள் என்ற முறையில் இதை என்னால் கூற முடியும். ஓட்டோ ஃபிக்ஷன் என்ற இலக்கிய வகைப்பாட்டில் சுயசரிதையும் புனைகதையும் சேர்ந்த இந்த இலக்கிய வகைப்பாட்டில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா என்று எனக்கு உண்மையிலேயே தெரியவில்லை. எழுத்தாளர் தன் வாழ்க்கையை அழகு பூசாமல் உண்மையாக ரோவாக உணர்வுகளின் உச்சத்தில் வைத்து நமக்கு முன் நிறுத்தியுள்ளார் என்று சொல்ல மனம் விளைந்தாலும் இந்த ஓட்டோ ஃபிக்ஷன் எனும் அடையாளம் அதை தடுக்கிறது. இதை ஒரு சுயசரிதையாக எழுதியிருந்தால் அதனுடைய உண்மைத்தன்மை தமிழரின் வரலாறாகவும் அடையாளம் காணப்பட்டு இருக்கலாமோ என்று தோன்றுகிறது. இறுதியாக இந்த தலைப்பு படுபட்சி என்றால் ஒரு விடயம் தோற்று போகும் நாள் பலன் என்பதை இந்நூலின் மூலமாகவே நான் அறிந்து கொண்டேன். நான் முதலில் அறிந்திருக்கவில்லை. தோற்றுப்போன ஒருவரின் வெளிப்பாடாக இந்நூல் எனக்கு தோன்றவில்லை. எத்தனை அடி அடித்தாலும் நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவை போல சாம்பலில் இருந்து எழுந்து
வந்து வல்லூறு போல உயர் வானில் பறப்போம் எனும் ஆயிரக்கணக்கான தமிழர்களின் வெற்றிக்கு இந்நூலும் எழுத்தாளனும் ஒரு அடையாளமாகவே எனக்கு படுகிறது. அடித்தாலும் சிதைத்தாலும் தாயும் தங்கையும் மறைந்தொழிந்து போனாலும் உன் முன்னே தலை குனிந்து நிற்க மாட்டோம் எனும் துணிவும் வீரவும் மிக்க மனிதர்களின் கதை இது, கோழைகளின் கதை அல்ல. நீங்கள் இதற்கு இறந்தெழும் பறவை என்று தலைப்பிட்டிருக்க வேண்டுமோ என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த படுபட்சி நாளோ அந்த பட்சியோ இல்லாமல் இந்த டிலெக்ஷன் இல்லை, இந்த கதை இல்லை என்பது நன்றாக புரிகிறது. ஒட்டுமொத்தமாக படுபட்சி ஒரு வரலாறு, உலகம் முழுவதும் குடிபெயர்ந்தோரின் அனுபவம், மனித அடையாளங்களுக்கிடையான போராட்டத்தின் முகம். இந்த படைப்பு மௌனமாக கஷ்டப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்களின் குரலாக ஒலிக்கிறது. இது குறித்து பிறகு சொல்கிறேன் என பல இடங்களில் குறிப்பிடுவதுடன் அக்குறிப்புடனேயே நாவல் முடிவடைவது இன்னும் சுவையான பல நூல்கள் தொடரப்போகின்றன என்று காட்டுகிறது. உங்கள் அடுத்த படைப்பில் இந்த கதையின் கிளைகள் மேலும் பரந்து வளர்ந்து மேலும் விரிவடைந்து சமூகத்தையும் இலக்கியத்தையும் ஆழமாக தொடும் என நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மந்தாயினி. படுபட்சி நாவலுடைய உள்ளார்ந்த இன்னொரு விஷயத்தை பார்த்தாலும் உங்களுடைய போராட்டத்தினுடைய உங்களுடைய கனவுகள் எவ்வாறு சிதைஞ்சு போச்சுது என்ற ஒரு விஷயமாகவும் இன்னொரு குறியீடாகவும் அதை பார்க்க முடியும் போல தோன்றுகிறது. இந்த நம்பிக்கைகள் தோற்றாலும் ஆனால் ஒரு நாளோட சமூகம் இந்த நம்பிக்கைகள் அற்றி ஒரு இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எல்லோரும் சொல்வது போல போராட்டம் என்பது ஒரு வாழ்வினுடைய மிக முக்கியமான பண்பு. அதை நாங்கள் செய்து தோற்று போனோம் என்றதில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதிலிருந்து நிறைய விஷயங்களை படிக்கலாம். இன்னும் நாங்கள் கொண்ட கனவுகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் பாதைகளை வகுக்கலாம். அடுத்ததாக இந்த நூல் குறித்து நான் உரையாற்ற நண்பர் பொன் பாலராஜன் அவர்கள். முதலில் இங்கே குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும், அத்துடன் இங்கே பேச வந்திருக்கும் மந்தாகி எழுத்தாளர் திலீக்ஷன் அவருடைய தந்தை மோகன், இதற்கு முன்னாக புத்தக வெளியீட்டில் புத்தகத்தை வராமலே வெளியிட்ட சோபா சக்தி போன்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தக வெளியீட்டில் என்ன பேச சொல்லி செல்வம் கேட்டிருந்தார். நான் அப்போ அவரை கேட்டேன், ஏன் இதை என்னட்ட கேட்டீர்கள்? நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளும் ஒரு புத்தக வெளியீட்டில் பேசியதில்லை, புத்தகம் வாங்கியிருக்கின்றேன். அப்போ அவர் என்னுடைய சில அவதானிப்புகளை வைத்துக்கொண்டு என்னை இந்த புத்தகத்திலே பேச சொல்லி கேட்டிருந்தார். இந்த புத்தகம் எழுதினவர் ஒரு விமானத்தை செய்வதற்குரிய முயற்சிகள், அது பற்றினதான் இந்த புத்தகம். அதை பற்றி நான் பேச இருக்கின்றேன். நானும் ஒரு சின்ன மோட்டர்கள் அதை வைத்து விமானங்கள் செய்து என்னுடைய பேர குழந்தைக்கு அதை காட்டிக்கொள்வது வழக்கம். வீட்டிலே பெப்சி போட்டிலே மோட்டரை பூட்டி அதுக்கு செட்டிகளை பூட்டி ரிமோட் கண்ட்ரோலில் மோட்டர்களை இறக்கி அதை செல்வம் பார்த்துருக்கிறார் வீட்டிலே. இது நான் இந்த இந்த இவருக்கு அவருடைய தகப்பனார் கொடுத்த அந்த உற்சாகத்தை போல நானும் வருகிற சந்ததிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறது. என்னுடைய வீட்டிலே ஒரு சின்ன ஜெட் என்ஜின் இருக்கு, சின்ன ஜெட் என்ஜின் வந்து நான் வச்சிருக்கேன். அப்போ அதை பார்த்து தான் என்ன பேச வர சொன்னாரே தவிர எனக்கு இது பற்றி பேச முடியுமென்றதில் அவருக்கு நம்பிக்கை இருக்குமென்று தெரியவில்லை. நான் அப்போ அவரை கேட்டு நான் என்னத்தை பேசுறது என்று அவர் சொன்னார், புத்தகத்தை வாசித்துட்டு நமக்கு தெரிஞ்சதை பேச சொல்லி. அப்போ அன்றைக்கு விக்னேஸ்வரோட பேசும்போது கேட்டு இப்படி புத்தகத்தை பற்றி பேச சொல்லியிருக்கார், என்னத்தை பேசுறது? அவரும் சொன்னார், புத்தகத்தை வாசித்து போட்டு பேச சொல்லி. ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் மந்தாகினி சிறப்பாக பேசிட்டு இருக்கின்றார். அதுக்கு பிறகு நான் அதை பற்றி பேசுறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆனால் நான் அதை பேச விட்டுட்டு இந்த வாசிப்பை பற்றி பேச விடும் மட்டும் செல்வன் சொன்னார். அந்த முக்கியமாக நான் இதை நான் சொல்லுறேன்னா, நீங்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்க வேண்டும். அந்த வாசிப்பதால் என்ன நன்மை என்பதை நான் இந்த 2018க்கு பிற்பாடு 2018ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு
நான் நன்கு அறிந்து கொண்டேன். அந்த வாசிப்பின் மூலமாக எனக்கு ரஷ்யாவிலேயும் ஒரு வீடு இருக்கிறது, கிரீக்கிலேயும் ஒரு வீடு இருக்கிறது. பெரிய ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கு ஏன் அப்படி வருதுன்னா. அப்போ இதை நான் ஒரு நண்பருக்கு சொன்னேன், எப்படி இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ரஷ்யன் நாவல்ஸை வாதிக்கும் போது நீங்கள் உங்கள் கற்பனையிலேயே உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், அதில் தெரு இருக்கும். அந்த கதைகளை வாசிக்கின்ற பொழுது அந்த வீடு தான். இன்னொரு கதையை நீங்கள் ரஷ்யன் நாவலை வாசிக்கின்றோ அந்த வீட்டில் அந்த கதாநாயகன் இருப்பார். அதான் நான் கிரேக்க லிட்ரேச்சரை வாசிக்கும் போது நான் கிரேக்கத்திலே இருந்தேன். அப்போ அகதியாக வந்து எங்களுக்கு உலகம் பூராக நான் புத்தகங்களை படிக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அதே போல் எங்கள் அறிவுத்தளமும் நன்கு விரிவடையும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். கில்காமிஷ் என்ற ஒரு உலகத்திலேயே முதலாவது சிறுகதை என்று அதைத்தான் சொல்லுகிறார். அது களிமண்ணிலே எழுதி கிறிஸ்துக்கு முற்பட்ட ஆண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கதையிலே வருகிற ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். கில்கமிஷினுடைய நண்பர் இங்குடு என்ற அந்த நண்பர் இறந்ததுக்காக கில்கமிஷ் சாகாமல் இருப்பதற்காக ஒரு வரம், அதுக்குரிய வழியை தேடிக்கொண்டு அவர் போகின்றார். அது போகின்ற பொழுது இதுக்குள்ள கதைகள் இருக்கிறது. போகின்ற பொழுது அவர் கடைசியாக தெரிகிறது என்னென்னா, ஒரு தண்ணிக்கு கீழே ஒரு இலை இருக்கிறது, அந்த இலையை எடுத்து நீ சாப்பிட்டாயானா நீ சாகாமல் இருப்பாய் என்று கில்காமிஷ் அந்த அவருக்கு அறிவு சொல்லப்படுது. அவர் அந்த இலையை எடுத்துக்கொண்டு தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து பிறகு அது குளிக்க போன போது அது பாம்பு சாப்பிடுகிறது. இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தேன் என்றால், திருப்பாற்கடலை கடந்து அமிர்தத்தை எடுக்கின்ற பொழுது பாம்பு சாப்பிட்ட கதை வருகிறது. அப்போ இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் முழுதும் உள்ள கதைகள் தான் எங்களுக்கு திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிகளிலே புனையப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனபடியால் என்னுடைய கதை தான் சிறந்தது, அவன் கதை தான் சிறந்தது, இல்லை நான் தான் முதல் வந்தது என்று நாங்கள் சொல்ல முடியாது. அதே போல இலியட்டிலே படிக்கின்ற பொழுது அகிலேஷ் தன்னுடைய நண்பர் இறந்ததற்காக அந்த பிணத்திலே ஒரு நாணயத்தை வைத்து நான் புதைக்க வேண்டும் என்று அவன் கேட்கின்றான். அப்பொழுது அந்த அவருடைய நண்பருடைய பொடி கொடுக்கப்படுகிற அவர் நாணயத்தை வைத்து புதைக்கின்றார். இதே மாதிரி எங்களுடைய சடங்குகளிலே இறந்தவர் நெற்றியிலே நாணயம் வைக்கின்றோம். நான் பல ஐயர்மாரை கேட்டிருக்கேன், என்ன காரணம் ஒருவருக்கு ஒன்றும் தெரியாது. இது உண்மையிலே கிரேக்கத்திலேருந்து தான் வந்திருக்கான்னு நான் நினைக்கின்றேன். பல விடயங்கள் அப்படித்தான் வருகிறது. ஆனால் பிறகு நாங்கள்லாம் நுழைச்சிட்டு எங்கடா நுழைச்சிட்டு வாழாட முடியாது. அது எங்கேண்டா பாவக்கடலை கடப்பதற்காக ஃபெரிமேனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த காசு கொடுக்கப்படுறதாக கிரேக்கத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான உலக தொடர்பான ஒரு விரிவை நாங்கள் வாசிப்பதன் மூலம் அடையலாம். வீடுகளும் வெவ்வேறு நாடுகளிலே வாங்கலாம், லட்சாதிபதியாக வாழலாம். அப்போ இந்த 2018ஆம் ஆண்டு ஐஸ் சினோவிலே வலிக்கு விழுந்த பிற்பாடுதான் நான் எளியாகவே ரிட்டையர் பண்ணிட்டு இந்த புத்தகம் வாசிக்கிறது அங்கேயும் ஒரு நாளைக்கு 100 பக்கம் வாசிக்கணும்னு முடிவெடுத்தேன். நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் எப்படி இருக்கணும், விழுந்து நடக்கிற கஷ்டமாக இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் என்றால், வாசிப்பு தான் என்னை உற்சாகமாகவும் தொடர்ந்தும் இயங்கக்கூடியதாக என்னுடைய மூளை வலுவுள்ளதாக இருக்க வச்சது. இனிமேல் இந்த புத்தகத்துக்கு வருவோம். செல்வத்துக்காண்டி இந்த புத்தகங்களை வாங்கி வாசிங்கோ, அதுக்காண்டி இதை சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை நான் முற்றாக படித்தேன். எனக்கு இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு 100 பக்கம் கோட்டாயிருக்கு. நான் 170 பக்கம் ஒன்றரை நாளிலே படிக்கலாம். ஆனால் எனக்கு நாள் கூட எடுத்து, ஏனென்றால் நான் நேற்று பேசும்போது சொன்னேன், புத்தகம் படித்துக்கொண்டு சில இடங்களுக்கு வருகின்ற பொழுது நான் புத்தகத்தை வைத்துட்டு நான் ஹோலுக்கே மெதுவாக நடந்து ஆறுதலாக வந்த பிறகுதான் அது மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்கும். அதை தாண்டி வாசிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு போராட்ட சூழலிலே வாழ்ந்த மக்கள் அங்கே பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள். அப்போ அந்த துன்பங்களை அனுபவித்த கதைகளை கேட்டிருக்கின்றோம். அதில் சில இடங்கள் வருகிறது. அப்படியானதை கேட்ட பொழுது மனம் வரந்தும் பிறகு பற்றி சொன்னவன் நினைப்பன் மற்றவர்களை நினைத்துக் கொண்டோம். அதனுடைய சில தாமதங்கள் இந்த புத்தகம் வாசிப்பதை எடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முதல் 100 பக்கத்துக்கும் அவருடைய சிறு பிராயம், அவர் வளர்ந்து வாரது, அவருடைய நண்பர்களை பற்றி பேசுகின்றார். இதில் மட்டக்களப்புக்குரிய ஒரு சிறந்த பண்பு இருக்கிறது. மட்டக்களப்பிலே இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், பரங்கியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய உறவுகள் நல்லாக இருக்கிறது. இந்த கதையிலே ஒரு பாத்திரம் வருகிறது. ஃபரூக் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார். இந்த ஃபரூக் என்ற நண்பர் வகுப்பில் இவரோட கூட படித்து கொண்டிருக்க ஒரு தமிழ் வாத்தியார், முஸ்லீம்கள் நீங்களும் தமிழர்கள் தானே என்று எங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, முஸ்லீம்கள் தமிழர்களா அல்லது முஸ்லீம்களா என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இதை போட்டே எல்லாரையும் துன்பப்படுத்தி கொண்டு இருப்போம். இதே மாதிரியான தமிழ் வாத்தியார் கேட்கிறார்.
அப்போ அவர்கள் தாங்கள் தனித்துவமான இனம் என்று நினைக்கிறவர்கள் என்றால் அதை அப்படியே விட்டுட வேண்டியதுதான். ஆனால் நீங்களும் தமிழர்களாக நாங்கள் போய் திணிக்கிறது வந்து ஒரு 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 வில்லங்கமான ஒரு விஷயம். அடுத்த நாள்லேருந்து ஃபரூக் பள்ளிக்கூடத்துக்கு வாரதில்லை. ஆனால் ஃபரூக் இவருடைய நண்பர். அந்த நட்பு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், நான் ஃபரூக்கை பற்றி இவர் எல்லாம் நான் பின்னொருடத்திலே சொல்லுவார் என்று சொல்லிக்கொண்டு வருவார் இந்த புத்தகத்தில். ஆனால் நான் இதை ஃபரூக்கை பற்றி நான் இப்போவே உங்களுக்கு சொல்ல வேண்டும். இவரை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அவருடைய வீட்டிலே இடம் கொடுத்து மேல் மாடியிலே சகோதரிக்கு தெரியாமல் தகப்பனுக்கு தாய்க்கு மாத்திரம் தெரியும் என்று நினைக்கின்றேன். அவர் அந்த வீட்டிலே பாதுகாப்பாக வைத்து இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற அலுவல் எல்லாம் பார்க்குறேன். இந்த நட்பு ஒரு முக்கியமான ஒரு விடயம். அவரை தொட்டு காட்டுறது ஒரு முக்கியமான விடயம். ஒரு இஸ்லாமியருக்கும் ஒரு தமிழருக்கும் ஒரு நட்பொண்டு இருக்கிறது. அந்த நட்பின் நிமித்தம் அவர் இவரை காப்பாற்றுவதற்கு எடுக்கிற முயற்சி இருக்கല്ലോ, அது எங்களுக்கு திரும்ப திரும்ப பாடமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் வேறுபட்ட ஒரு மக்களாக இல்லாமல் அதே நேரம் அவர்களை இஸ்லாமியர்கள் என்றோ முஸ்லிம்கள் என்றோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஒரு முக்கியமான விடயம். அப்போ இந்த மாதிரியான விடயங்களை தொட்டு செல்கிறது. இன்னொரு விடயம் இதிலே நான் இவருடைய புத்தகத்திலே பார்த்தேன் என்றால், இந்த புத்தகத்திலே இவர் ஜட்ஜ்மெண்டலாக எதுவுமே சொல்லவில்லை. அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள், உங்களுக்கு பல பேருக்கு தெரியும், நாங்கள் போராட்ட காலங்களிலே இயக்கத்தை ஆதரித்தவர்கள். ஆனபடியால் இயக்கத்தை பற்றி இவர் நல்லா சொல்லணும் என்று எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இவர் வந்து ஒரு ஜட்மெண்டல் இல்லாமல், இயக்கத்தையும் பிழை சொல்லாமல் அல்லது இராணுவத்தையும் பிழை சொல்லாமல் அவர்கள் செய்கிறத சொல்றார். அது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம். ஏனென்று சொன்னால், இப்போ எல்லாரும் பேசுகிற விஷயம் என்னென்றால், இந்த புத்தகத்தை பிற்காலத்தில் வாசிக்கின்றவர்கள் ஒரு ஜட்மெண்டல் இல்லாமல், ஒரு ஒரு முன்முடிவை வைத்துக்கொண்டு பார்க்குற தன்மை இல்லாமல் இந்த புத்தகத்தை அவர்கள் வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இதில் முக்கியமான விடயம் என்னென்றால், இவருடைய தாய் சகோதரிகள் இருக்கிறார்கள். இவர்களுடைய தகப்பனார், இவர் அல்ல, அதில் வர தகப்பனார் இன்னொரு வீடு வைத்திருக்கிறார். அது ஒரு சிங்கள பெண்மணி. இவர் தப்பி இவருக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியாவுக்கு போகிறதுக்கு இவர் அந்த வீட்டுக்கு வர வேண்டி வருகிறது. அங்கே போகத்தான் இவர் என்று நான் சொன்ன கதாநாயகன் அந்த 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 முதல் அந்த வீட்டையும் பார்க்கிறார். அங்கே உள்ள 2 பெண் சகோதரிகள் என்று சொல்லலாம், அவர்களையும் பார்க்கிறார்கள். இவருடைய அந்த நேரம் இவருடைய உணர்வை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு தமிழ் பட உணர்வு என்று சொன்னால் அது ஒரு பெரிய சீன் ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. அதுலேயும் அவர் ஜட்மெண்ட்லாம் இல்லை. அவர் ஜட்மெண்ட் இல்லை. அப்பா செய்தது சரி, அப்பா செய்தது பிழை, அல்லது அது இது என்று சொல்லி ஏதாவது ஒரு சிங்களம் தமிழ் என்று ஏதாவது ஒன்றுமே வரையில்லை. அவர் அதை ஒன்றுமே அதில் வரையில்லை. அது நான் எதிர்பார்த்தேன். நான் அதை தாண்டி வந்த அப்புறம் திரும்பி அதை வாசித்து பார்க்குறது. இதில் என்ன மாதிரி இவர் ரியாக்ட் பண்ணுறார், இந்த இடத்துல இவர் ஒரு ஜட்மெண்ட் இல்லை. எனக்கு அந்த கதையை வாசித்து கொண்டு போக அவர் எனக்கு கூட ஒரு பாடத்தை சொல்லியிருந்தார். ஒரு விஷயத்தை நீ ஜட்மெண்டல் இல்லாமல் அணுகு, நீ ஒரு தீர்ப்பு சொல்லிடுறதுக்கு எத்தனிக்காது, அதை அப்படியே இயல்பாகவே பார்த்து இயல்பாகவே ஏற்றுக்கொள். அதுதான் அது சரியான உண்மையை கண்டறிய உதவுமே தவிர, நாங்கள் முன்கூட்டியே ஏற்றுக்கொண்டிருந்த சில விடயங்களை வைத்துக்கொண்டு ஜட்மெண்டல் செய்யக்கூடாதுன்னு இந்த புத்தகத்தில் இவருடைய எழுத்திலே நான் கண்டுகொண்ட விஷயம். இதில் சில விடயங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இவர் அந்த இந்தியாவுக்கு போகின்ற பொழுது அன்று இரவு அந்த பெண் எனக்கும் அப்பாவுக்கும் உணவு பரிமாறினார்கள். வெள்ளை இடியப்பமும் சுவையான இறால் கறியும் பருப்பும் சாப்பிட்டோம். அந்த பெண் மிகவும் சாதாரணமாக தமிழ் பேசினார். அவரது குழந்தைகளும் தமிழ் பேசினார்கள். அந்த பெண் உண்மையிலேயே சிங்களத்தி தானா என்று எனக்கு சந்தேகம் வந்தபோது அப்பா அந்த பெண்ணை இசுரி என்று பெயர் சொல்லி கூப்பிட்டது என் சந்தேகத்தை போக்குது. இதில் இந்த பந்தியில் தான் அந்த பெண்ணை பற்றி அவர் சொல்கிறார். அந்த பெண்ணை பற்றி சொல்லிக்க ஒரு ஜட்மெண்டலாகவே இருக்கே இல்லை. அது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு தகப்பன் இவ்வளவு காலம் இவர் தன்னுடைய தாயோட இருக்கிறார், சகோதரியோட இருக்கிறார். இன்னொரு தாயை பார்க்கின்ற பொழுது அந்த முதல் நேரம் அந்த ஜட்மெண்ட் இல்லாத ஒரு புத்தட்ட ஒரு நிர்வாண நிலையில தான் அவர் இருக்கிறார் போல இருந்தது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த ஜட்மெண்டல் எல்லாம் இருக்கணும் என்று இந்த புத்தகங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதன்படிதான்
அதுக்கு பிறகு என்ன இடைநிறுத்தின சில இடங்களை நான் சொல்லி வாசித்து காட்டுறேன். ஏன்னா நீங்கள் கட்டாயம் எல்லாரும் இந்த புத்தகம் வாசிக்க வேண்டும். இடைநிறுத்த விஷயம் என்னென்றால், இவர் ஒரு புரோட்டோடைப் கொண்ட தன்னுடைய இவர் இந்த கதையில இவர் ரத்மலானையில் உள்ள ஏரோநாட்டிக் ஸ்கூல் ஒன்றில் படித்து கொண்டிருக்கிறார். அங்கே இவர் தன் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் தான் வடிவமைக்கின்ற விமானத்தை பற்றின ஒரு விளக்க உரையொன்றை நிகழ்த்த போகின்றார், டெமோ ஒன்று செய்ய போகின்றார், புரோட்டோடைப்பை காட்ட போகின்றார். அதை கொண்டு அங்கே போய் எல்லாரும் சுத்தவரை இருந்து பல்கலைக்கழகத்தில் பார்க்கிறார்கள். இவர் வெற்றிகரமாக அதை செய்கின்றார். தமிழும் சிலவள வடிவாக இருக்கும். மடிக்கணனியில் அவர் என்று பேர் சொல்வார். பிறகு மூளை மடிப்பில் இது வருகிறது என்றெல்லாம் சொல்லுவார். மடிப்ப அப்போ இவெல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்த்தா இவருக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இதை காட்டி கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் எடுத்து இலங்கையின் முதலாவது விமானத்தை செய்ய போகிறார் என்ற ஒரு உற்சாகத்தில் அவர் இருக்கின்ற பொழுது இவரை வெளியில் விட்டுட்டு அவர்கள் கதைச்சு போட்டு அவர்கள் சொன்னார்கள், இது செய்ய முடியாது, இதை இப்படியே மூடு, உனக்கு வில்லங்கம், நீ புலிகளுக்கு இதை செய்கின்றாய் என்று இதில் வருகிறது. இந்த புத்தகத்தில் எந்த இடத்திலேயுமே இவர் ஒரு புலி ஆதரவாளனாகவே இல்லை. அதை பற்றி அவர் பெருசாக ஒன்றும் கதைக்கிறது இல்லை. அப்போ இவர் ஒரு புலி, நீ இதுக்கு புலிக்கு போகுதுன்னு சொல்லி இதெல்லாம் முடிஞ்சது. அப்போ இவர் ரொம்ப சோகமாக இவர்கிட்ட ஒவ்வொரு பீஸாக செய்திருந்த ப்ரோட்டோடைப்பை சூட்கேஸில் போட்டு கம்ப்யூட்டரையும் தூக்கி கொண்டு நப்சாக்கை தூக்கி கொண்டு வெளியில் வந்தால் வெள்ளை வேனில் இவர் ஏற்றி கொண்டு போகிறாங்க. தெருவில் 2 நிமிடம் நடந்திருப்பேன். தெருவில் என்னை முந்தி சென்ற ஒரு வெள்ளை வேன் என் சடாரென்று திருப்பி என்னை வழிமறைத்து குறுக்கே நின்றது. அந்த வேனில் கதவு வேகமாக திறந்து நான் அந்த வண்டிக்குள் இழுத்து வீசப்பட்டேன். அந்த தருணத்தில் கூட நான் எனது சூட்கேஸையோ மடிக்கணையோ கைவிடவில்லை. இப்போ இந்த வெள்ளை வேன் தமிழர்கள் வரலாற்றில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கு. இது அதில் வருது. இந்த இடத்துல அவரை அந்த வெள்ளை வேனில் ஏற்றி கொண்டு போயிடுவார்கள். இதில் இன்னொரு இடத்துல நான் இதை உங்களுக்கு சொல்லி பெருசாக இதெல்லாம் விரும்பவில்லை. இன்னொரு இடத்துல இவரை அடித்து சித்திரவதை செய்து கேட்குற கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்ல முடியாது இருக்கிறது. நான் வறண்டு போய் இருக்கிறது. அப்போ இவர் தண்ணி கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ தண்ணி வேணும், ஏரோநாட்டிக் என்ஜினியர் வா அவனுக்கு தண்ணி காட்டுறேன்னு சொல்லி டாய்லெட்டில் கொண்டு போய் டாய்லெட்டில் உள்ள ப்ரௌன் வாட்டரை குடிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டம் வாசித்த பிறகு நான் அந்த முழுக்க மீதி புத்தகம் வாசிக்கல. அது அப்போ ரொம்ப சிக்கலாக இருந்தால் அது வாசிக்கப்படுது. ஆனால் இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இளம் பிள்ளைகளுக்கு இதை கொடுக்கணும். இந்த சேரன் இதில் பின்னே எழுதியிருக்கிற ஒரு விஷயம், எல்லார்ட்ட வாழ்க்கையிலையும் 1000 கனவுகள் இருக்கும். அப்போ ஒன்று அது துறக்கும் என்று சொல்லி அது மாதிரி எங்களை பிள்ளைகளுக்கே இந்த கனவுகளை காட்டக்கூடியதான ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இளம் சமுதாயத்தினர் இந்த புத்தகத்தை படிக்க இந்த புத்தகத்தை படிக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி என்று சொன்னால், எங்களுடைய பிரச்சனை தொடர்பான ஒரு ஜட்மெண்டல் இல்லாத ஒரு அறிவை அவர்கள் பெறுவார்கள். அவர்களே தேடி கண்டு கொள்ளட்டுக்கு இதில் யார் செய்தது பிழை. இப்போ நாங்கள் கதைகள் சொல்லுகின்ற பொழுது வரலாறு ஒரு சிறிய சினப்ஷாட்டுக்குள்ள 1983 ஆண்டுக்கு கூட தமிழக வரலாறு இருக்குன்னு சில பேர் சொல்லிக்கிறோம், அல்லது அதுக்கு முந்தி கொஞ்சம் பேர் இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பூரணமாக தாங்களே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை இவர் டிலக்ஷன் எழுதியிருக்கின்றார். இதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தந்ததுக்கும் செல்வத்துக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து என்னென்னா, உங்களுக்கு தெரியும், இந்த பட்ஜெட் ஸ்பீச் பேச போகின்ற பொழுது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் புது சப்பாத்து போட்டுக்கொண்டு போகிறவர். ஆனால் நான் இன்றைக்கு புது வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய இதை கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாரா. கூட நான் பல தடவை விடயங்கள் காய்ச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் நியாயமான விஷயங்களில் நுட்பமாக நீங்கள் உங்களோட அறிவுத்தளத்தை விரிச்சு கொண்டு போவதில் முக்கியமான ஒரு ஆள். அவர் வயசுக்கும் சரி இதுக்கும் சரி அவர் சில விஷயங்களை நாங்கள் வேறு இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட காட்சி பேசிக்கொள்ளலாம். அவர் ஒரு பொறியியலாளர். அத்தோடு அவருடைய முக்கிய பணிகள் இலங்கையில் இருக்கும் பொழுது இந்த விமானங்களுடைய இதுகளை
பரிசீலனை செய்வது அவருடைய பணிகளில் உண்டு. எனவே அவருக்கு விமானம் பற்றி ஓரளவு தெரியும். இந்த நாவல் தனிய விமானம் பற்றி மட்டுமல்லாது, இதனுடைய நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கற்பனைகளும் இந்த கற்பனைக்கு நான் இந்த மனிதனுடைய வாழும் தளங்களும் அதனோட நடக்கிற அந்த போராட்டங்களும் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு பல விஷயங்களை ஆழமாக சொல்லிக்கொண்டு போகிற ஒரு நாள். அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 28-29 பக்கங்களில் வந்து கிழக்கு மாநிலத்தில் நடந்த படுகொலைகளினுடைய விவரம் இருக்கு. அதை விட வேறு படுகொலைகள் நடந்திருப்பதாகவும் அதில் சொல்லப்படுது. அதான் படுவான்கரைக்குள்ள இடையில் இருக்கிற அந்த ஏரி உறுதியாலும் மனித நிலங்களாலும் கலந்து ஒரு தடித்த செந்தர ஏரியாக மாறியிருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த சில பேருக்கு நான் திருப்ப நான் சொல்லும் பொழுது படுகொலை என்னும் பொழுது ஒரு சார்பில் படுகொலை நிறைய படுகொலை நடந்திருக்குது. முஸ்லீம் மக்களோட படுகொலை நடந்திருக்கு, காத்தான்குடியில் இப்படி பல்வேறு படுகொலைகள் நடந்திருக்கு. இவற்றை எல்லாமே நாங்கள் கொண்டு வர வேணும், வெளிக்கொணர வேணும், இது சம்பந்தமாக பேச வேணும். இது சம்பந்தமாக நாங்கள் உங்களுடைய என்ன சொல்றது மன்னிப்புகள் சராசரி நாங்கள் மனிதர்கள் இவர்களை புரிந்து கொண்டு பரஸ்பரம் எங்களுடைய மன்னிப்புகளை கூறி நாங்கள் ஒரு முற்போக்கான சமூகத்தை கொண்டாடுவதற்கான வழிவகைகளை நாங்கள் தேட வேண்டும். அடுத்ததாக டிலுக்ஷனுடைய அப்பா மோகன் அவர்கள் அவர் ஒரு பேச்சாளரும் கூட பல்வேறு எங்களோட வந்து அவர் பல்வேறு விஷயங்களில் ஈடுபாடான ஒரு மனிதர், ஒரு ஓர்வம் உள்ள மனிதர். அவர் இன்றைக்கு அவர் எங்களுக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். எனவே அவரையும் நான் ஒரு உரையாற்றுமாறு அழைக்கிறேன். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்தில் என்னை பேச அழைத்ததற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கும் முதலில் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் படுபட்சி என்கின்ற நாவல் நூலை விடுத்து ஒரு முக்கியமான விடயத்தை இந்த தமிழர்கள் மத்தியிலே நான் விடுக்கலாம் என நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய இதிகாசங்கள், வரலாறுகள், ஆய்வுகள் பல இருக்கின்றன. மகாவம்சமாக இருக்கட்டும், அல்லது மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும். இதுபோலே பிரபாகரனுக்கு முந்திய காலம், பிரபாகரனுக்கு பிந்திய காலம். இந்த பிரபாகரனுக்கு பிந்திய காலத்தை ஒரு மகாபாரதம் போன்று அல்லது ஒரு ராமாயணம் போன்று எங்களுடைய வாழ்வியலையும் தமிழர்களுடைய வரலாற்றையும் கூறுகின்ற ஒரு வரலாற்று காவியம் உருவாக்கப்பட வேண்டும். அதற்காக உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாங்கள் வாழும் போதே நாங்கள் அனுபவித்த விடயத்தை, அதாவது பைபிளாக இருக்கட்டும், பைபிள் கூட இயேசுவுக்கு பின்பு பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு தான் எழுதப்பட்டது. மகாபாரதம் அவ்வாறு எழுதப்பட்டது. அவ்வாறு இல்லாமல் வாழ்ந்து அனுபவித்தவர்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை, எங்களுடைய வரலாறுகளை ஒரு இதிகாசமாக நாங்கள் சமர்ப்பிக்க உலகத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும். அது நாம் வாழும் போதே, இந்த யுத்தத்தை அனுபவித்தவர்கள் பார்த்தவர்கள் வாழும் போதே அதனை எழுதி எங்களுடைய எதிர்காலத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். திரு லெனின் சிவம் போன்றவர்கள் தலைமையேற்று இந்த உலகத்தில் வாழுகின்ற தமிழர்களை ஒருங்கிணைத்து இதனை செய்தால் நன்றாக இருக்கும் என்று இத்தருணத்திலே நான் இந்த விடயத்தை ஆரம்பித்து அடுத்துச் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நாவல் பற்றி கூறியிருந்தார்கள். இந்த நாவலிலே சொல்லப்படாத பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. உதாரணமாக இங்கே இதற்கு முன்பு பேசியவர்கள் தீவு படுகொலைகளை பற்றி எல்லாம் பேசியிருந்தார்கள். இதிலே நாங்கள், அதாவது நான் அனுபவித்த விடயங்களையும் உங்களுக்கு இங்கே சமர்ப்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது என்போல் பல பேர் இங்கே அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள். டிலுக்ஷன் அவர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 வயது சிறுவனாக இருப்பார் என்று நினைக்கின்றேன். அவருடைய தங்கை டிலுக்ஷி அவர்கள் இப்பொழுது அவர்கள் ஜெர்மனியிலே ஒரு வைத்தியராக இருக்கின்றார். அவர் பிறந்து 13 நாட்கள் நடக்கும் போது எங்கள் வீட்டிலிருந்து 100 மீட்டருக்கு முன்பாக செங்கலடியிலே செல்வி தியேட்டருக்கு முன்பாக ஒரு கன்னிவடி சம்பவம் நடைபெறுகின்றது. அன்று காலையிலே 10 மணிக்கு கன்னிவடிக்கு புலிகள் காத்திருக்கின்றார்கள். இராணுவம் ரோந்து வருகின்றது. நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து ஏறாவூரிலே மிக பிரபலமான காளிகோவில் என்ற பகுதியிலே நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். கன்னிவடி வெடிக்கின்றது.
அந்த இடத்திற்கு செல்ல முடியாது. நாங்கள் ஏறாவூரிலே தெரிந்த உறவினர்கள் வீட்டிலே அன்று இரவு தங்கியிருக்கின்றோம். அன்றிலிருந்து தான் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதல் முறையாக இராணுவம் வசித்த பகுதிகளில் இருந்து மக்கள் முழுதாக இடம்பெயர்ந்தது. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக மக்கள் இடம்பெயர்ந்திருந்தார்கள், புலிகளுடைய பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள். அன்று இரவு ஏராளமான கட்டடங்கள், தமிழர் பகுதிகள் எல்லாம் எரிக்கப்படுகின்றது. அதிலே குறிப்பாக மிக பிரபலமாக இருந்த செல்வி தியேட்டர் எல்லாம் எரித்திருந்தார்கள் இராணுவத்தினர். ஊர்காவல் படையினர் அன்று இரவு ஒரு நர வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்குள் நாங்கள் சிக்கியிருந்தோம். அதிகாலை அந்த வீட்டிலிருந்து நாங்கள் வெளியேறி தப்பி ஓட வேண்டியிருந்தது. டெலுக்ஷனை நான் தூக்கி கொண்டேன். தாயார் குழந்தை கிடைத்து 1 வாரம் கூட தாண்டவில்லை என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஊர்காவல் படையினர் எங்களை விரட்டி கொண்டு வந்தார்கள். எங்கு ஓடுவதென்று தெரியாது. நான் முன்பு வேகமாக இவரை தூக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். பின்னால் தாயார் ஓட முடியாமல் வந்து கொண்டிருந்தார். அவர்கள் திரட்டி வரும்போது நாங்கள் ஒரு வீட்டிலே, ஒரு களிமண் வீட்டிலே கொல்லப்புறமாக சென்று ஒளித்திருந்து ஒரு கோழி கூடைக்குள், பெரிதாக இந்த கோழிகள் மூடி வைத்திருப்பார்கள் பிரம்பு கூடைக்குள், அந்த தாயை குந்த வைத்து அந்த மூடியால் மூடிவிட்டு நான் ஒரு கதவுக்கு பின்னால் ஒளித்துக் கொண்டிருந்தேன். அதை தாண்டி அவர்கள் சென்ற பின்பு நாங்கள் வெளியே வரும்போது எங்களை கண்டு ஓடி வந்தார்கள். ஓடி வரும் பொழுது இவருடைய தங்கை கை தவறி அப்படியே குழந்தை விழுந்து விட்டது. எனக்கு ஒரு சத்தம் கேட்டது, விக்கென்று சத்தம் ஒன்று கேட்டது. நான் நினைத்தேன் அந்த குழந்தை இறந்து விட்டது என்று. தாயை பிடித்து இழுக்கின்றேன். அவர்கள் திரட்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தாயை பிடித்து தாய் குழந்தையை விட்டு வர மறுக்கிறார். நான் இருவரையும், நான் நினைத்தேன் அந்த குழந்தை செத்து விட்டது, இருந்தும் பரவாயில்லை, தூக்கி அணைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டு வந்தோம். நாங்கள் அந்த ரயில் கடவையை கடந்து எங்களுடைய பிரதேசத்துக்கு ஊடுருவி வரும் வரை நாங்கள் பட்ட அந்த சம்பவத்தை மறப்பதற்கு எங்களுக்கு பல மாதங்கள் சென்றன. இவ்வாறான வாழ்வியல் அனுபவங்கள் நிறைய ஏராளம் பேருக்கு இருக்கும் நினைக்கின்றேன். இது போன்று இந்த இதிகாசங்களிலே, ராமாயணங்களிலே ஒவ்வொரு பக்கமாக பாகங்களாக பலவேறினுடைய வாழ்க்கைகள், வரலாறுகள் குறிப்பிடுவது போன்று எங்கள் போராட்ட காலத்திலே ஒவ்வொரு போராளிகளும், ஒரு மாவீரர்களும் சந்தித்த சந்திப்புகளும் இழப்புகளும் வரலாறுகளாக, இதிகாசங்கள் போன்று தமிழர்களுடைய வரலாறுகள் படைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். ஏனென்றால் அடுத்த தலைமுறைக்கு, எங்களுடைய சந்ததிக்கு இது இட்டுப்பட செல்ல வேண்டும். ஏனென்றால் நான் இங்கே பேசும்போது எனக்குள் நான் சொல்லிக் கொண்டது, நீ பயங்கரவாத தடை சட்டத்தில் பிணையில் இருக்கின்றாய், அடக்கி பேசு என்று என்னுடைய மனம் சொன்னது. அதனால் நான் சில விஷயங்களை நாங்கள் அடக்கிய பேச வேண்டும். ஏனென்றால் நான் இன்னும் பயங்கரவாத தடை சட்டத்திலே 18 மாதங்களாக தடுத்து வைக்க சிறையில் இருக்கப்பட்டு விடுதலை செய்து இன்று நான் பிணையில் இருக்கின்றேன். அன்று தேசிய தலைவர் சொன்னார், எங்களுடைய அடுத்த போராட்டம் புலம்பெயர் தமிழர்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்று. அந்த பணியினை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வீர்கள் நம்பிக்கையுடன் உங்கள் விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். ஏப்ரலுக்கு போக முன்பாக நாங்கள் புத்தக வெளியீட்டை செய்யலாம். எனவே நான் டிலுக்ஷனை இங்கே அழைக்கிறேன். நூலை என்னுடைய தந்தை மோகன் அவர்கள் வெளியிடுவார். முதலாவது பிரதியை பெற்றுக்கொண்ட பிரதீபன் ஜோகநாதன் அவர்களை அழைக்கிறோம். நண்பர் நிமால் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக திரு விஸ்வலிங்கம் கணவதி பிள்ளை விசு.
அடுத்ததாக சிறப்பு விருதியை பெற்றுக்கொள்ள திரு காண்டிவன் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்து திரு பாபு அவர்கள். சிறப்பு விருது பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி. மேற்கூறியாற்றுமாறு டிவிஷன் அவர்கள். இந்த மாலை வேளையிலே எனது இந்த படுபட்சி நாவல் வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து எனது தமிழ் உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் காலம் செல்வமன் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இந்த நாவல் வருவதற்கு முழு காரணமாக இருந்த லினின் எம் சிவம் அண்ணா அவர்களுக்கு மிகவும் நன்றி. சோபா சக்தி இந்த நாவலின் எடிட்டர், அவருக்கு மிக மிக நன்றி. அத்துடன் இங்க இந்த நாவலை அறிமுகம் செய்து பேசிய பேச்சாளர்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எனது குடும்பத்தார் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது நன்றி. எனது இந்த நாவலை பற்றி பேச்சாளர்கள் அறிமுகம் செய்யும் வேளையிலே கூறியிருந்தார்கள். ஆனால் நான் எனது நாவலை பற்றி இங்கு கதைப்பதை விட எனது அனுபவத்தினை ஏன் இந்த நாவலை நான் எழுத வேண்டும் என்று தோன்றியது என்பதை நான் உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனது சிறு வயது முதலே, எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நான் எனக்கு ஒரு 5 வயது 6 வயது இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்ப சரியான கஷ்டம் வீட்டில். எங்களுக்கு படுக்கிறதுக்கு கட்டிலோ ஏதோ இல்லை, பாயில தான் கீழே படுக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அப்பா பக்கத்துல படுத்திருந்து வாயால விசில் பண்ணி காட்டுவார், எப்படி விமானம் டேக் ஆஃப் ஆகுது, எப்படி விமானம் லேண்ட் ஆகுது, எப்படி ஹெலிகாப்டர் சத்தம் கேட்கும், எப்படி ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகும், எப்படி ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகும். எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து அப்பா எனக்கு திரும்ப 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 சொல்லும் அந்த விஷயம், நீ ஒரு விமானியாக வேண்டும். அதை தவிர எனக்கு வேற எதுக்குமே தெரியாது. He said you always wanted to be the pilot. அப்பா மிகவும் கடுமையானவர். பார்க்கிறதுக்கு எப்படின்னு இப்ப தெரியல, மிக மிக கடுமையானவர். எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே, என் சார்ந்த நடவடிக்கைகள் அனைத்துமே நீ ஒரு விமானியாக வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ராணுவ வளர்ப்பு. காலையில 3 மணிக்கு எழும்பவன், ஒவ்வொரு நாள் எங்க செல் விழுந்தாலும் காவல் இல்ல, ஆறு சுட்டு செத்தாலும் காவல் இல்ல, மழை வெஞ்சாலும் காவல் இல்ல, வெள்ளம் வந்தாலும் காவல் இல்ல, எதை பற்றியுமே காவல் இல்ல. ஒவ்வொரு நாளும் விடிய காலைல 3 மணிக்கு எழும்பவன். அந்த வயசு எவ்வளவு திட்டிருப்போம் மனசுக்குள்ள. விடிய காலையில எல்லாரும் நிறுத்தோடு நிறுத்து, ஒருத்தருமே இருக்கமான ரோட்ல. அப்ப CD-125 மோட்டர் சைக்கிள் ஒன்று வச்சிருந்தார். காலையில 3 மணி கிளம்பி நான் மட்டும் இல்ல என்ற 2 தம்பிகள் ஓடவன் 15 கிலோமீட்டர் ஒவ்வொரு நாள். 15 கிலோமீட்டர் அப்பா மோட்டர் சைக்கிள்ல முன்னுக்கு போவார். தெரு நாய்கள் இருக்கு, நாய்களை விரட்டி கொண்டு அப்பா போவார், நாங்க பின்னால் ஓடி போவார். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டா சொல்லுவார், இந்தா இதெல்லாம் நீ எங்க வாழ்க்கையில உருப்பட போகுது, ஓடு, என்ன எப்படி இருந்தா சரியா ஓடு, இப்படி போனா நீ எல்லாம் கடைசி வரைக்கும் பைலட் ஆகலாது. எனக்கு தெரியாது ஓடுறதுக்கும் பைலட்டுக்கும் என்ன சம்பந்தம், இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையானோனே எங்களோட ஒரு டைனிங் டேபிள் இருந்தது, அதுல ஒரு மீட்டிங் நடக்கும் எல்லாரும். அப்பா ஒரு டைம் டேபிள் ஒன்று சார்ட் ஒன்று வச்சிருப்பார், இந்த கிழமைக்கு என்ன சமைக்கிறது, அவர் போறதான் சட்டம். வீட்டுல ஒரு மரக்கறி ஒரு நாள், மீன் வீக்கெண்ட்ல மட்டும் ஒரு மச்சம் இருக்கும், மற்ற நாள் எல்லாம் அவர் சொல்றதுதான் வீட்டுல சட்டம். ஒரு 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 மிலிட்ரி எப்படி இருக்குமோ அப்படித்தான் எல்லாமே நீ ஒரு விமானி ஆகல. அப்ப அங்கேயாவது வெளிநாடு போனா வரும்போது பைலட்டை சந்திச்சா அவங்களுக்கு பின்னால திறத்தி போய் நிப்பாட்டி, என்ன மகன் பைலட் ஆக வேணும்,
அதுக்கு அவர் என்ன படிக்க வேணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்களே, பிசிக்ஸ் படிக்க வேணும், சிலர் சொல்ல பயாலஜி படிக்க வேணும், மேத்ஸ் படிக்க வேணும், கெமிஸ்ட்ரி படிக்க வேணும். அது இங்கே உடனே அப்ளை ஆகும். நீ கண்டிப்பாக நீ மேத்ஸ் படித்தா தான் நீ பைலட் ஆகும். அது எனக்கு இங்கே வந்த அப்புறம் அதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு இப்போ தெரியுது. பட் அந்த டைமில் இது செஞ்சா நீ பைலட் ஆகிறதுக்கு நீ என்ன செய்ய வேணுமோ அதுக்கான எல்லாமே இருக்கு. உனக்கு நீந்த தெரிஞ்சிருக்க வேணும். ஃப்ளைட் வந்து கடலில் விழுந்தா அவன் நீந்த தெரியணுமே, நீந்த தெரிஞ்சிருக்க வேணும். எல்லா ஒரு மிலிட்ரிக்கான என்னென்ன விஷயங்கள் தெரிய வேணுமோ தெரிஞ்சிருக்க வேணும். அதோட கராட்டி கிளாஸ், காலையில் 15 கிலோமீட்டர் ஓட்டம், பின்னேரம் அப்பா தான் டியூஷன் டீச்சரும் அப்பா தான் எங்களுக்கு. வீட்டை வந்து கிளாஸ் வந்து அடி, அதுக்கு பிறகு பின்னேரம் 6 மணிக்கு கராட்டி கிளாஸ் 9 மணி வரைக்கும், அதுக்கு பிறகு 1 மணி நேரம் படிப்பு, 10 மணிக்கு நித்திர உள்ள வேணும், 3 மணிக்கு காலையில் எழும்பும். அப்படித்தான் நான் அமெரிக்கா வார வரைக்கும் அப்படித்தான். அதுதான் சட்டம் வீட்டில், அது மாற்றமே இல்லை. உங்களுக்கு நீங்க நம்புவீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் ஏவல் படிக்கிற வரைக்கும் வீட்டை டிவியே இல்லை, வீட்டை டிவியே இல்லை. அது ஒரே ஒரு ரீசன், நீ ஃபோக்கஸ் வெளியில போகும்னு சொன்னா நீ பைலட் ஆயிடலாம். அது மட்டும்தான் அப்பா சொன்னது. தலைமுடி நான் வந்து இந்த படம் இருக்குது, இது நான் தான். அப்பதான் நான் தலைமுடியை வளர்க்குறேன். நான் A level முடிக்கிற வரைக்கும் நான் மொட்டை தான். அதுக்கு நான் அப்பாட்ட கேட்டேன், எல்லாம் என்னோட படிக்கிற பிள்ளைய எல்லாம் தலைமுடி வளர்க்குது, உண்ட கவனம் தலைமுடியில போனா படிப்புல வராது. ஞானிகள் முனிகள் எல்லாம் வந்து பாரு எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ உண்ட தலைமுடியில கவனம் செலுத்தி நீ படிக்க மாட்டேன், மொட்டை தான். சலூனுக்கு போய் அண்ணன் கொஞ்சம் படியா ஓட்டுங்கன்னு சொன்னா அந்த நோட்ல போட்டு அடிக்க அவனுக்கு கண்டுவேன். அப்படியான ஒரு ராணுவ கட்டமைப்புல தான் நான் வளர்ந்தேன். அது சொல்றதுக்கு நிறைய இருக்குது. அப்ப அப்பா சொல்லுவார் வந்து, நீ படிச்சுட்டு A level முடிச்சுட்டு நீ ரஷ்யா போகணும். ரஷ்யால தான் அப்ப எங்களுக்கு ஸ்ரீலங்கால படிக்க முடியாது, சண்டை இருந்தது, அப்படி படிக்க முடியாது. ரஷ்யா போய் நீ படிக்க வேணும். அப்ப அந்த டைம் வரும்போது கஷ்டம், குடும்பத்துக்கு படிக்க முடியாது, ரஷ்யா போக முடியாது. அப்ப அப்பாட்ட சொல்றேன் வந்து, இந்தியாவில் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில படிக்கலாம் அப்பா. அப்ப நான் வந்து அங்க போய் படிக்கிறேன். அதை எப்ப சொல்றேன், O level முடிஞ்சா பிறகு சொல்றேன். இல்ல நான் ஒரு பைலட்டை மீட் பண்ண அவர் சொல்றாரு வந்து, நீ A level மேத்ஸ் படிக்க வேணும், மேத்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் நீ 3 பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நீ ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிக்கு நான் அனுப்புறேன். சரி, A level மேத்ஸ் முடிச்சாச்சு. அப்ப அப்பாட்ட வந்து, அப்பா நான் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிக்கு போவா, கையில காசு. அப்ப என்ன செய்யறது? நான் பைலட் ஆக வேண்டும் ஒரு இருந்தது. இது என்னால பாதிக்கப்பட்டாங்க என் குடும்பமும் தான். ஏன்னா நான் பைலட் ஆக முடியும், அவங்களுக்கு தனியாக சாப்பாடு இல்லை, என்னோட சேர்ந்த சாப்பாடு தான் அவங்களுக்கு. அப்ப அப்படி ஒரு பிறகு கொழும்பு ரத்மலானையில நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ரத்மலானையில வந்து ஃபிளைங் ஸ்கூல் இருக்குது, அங்க படிக்கலாம்னு சொன்னா நான் டீட்டெயில் எடுத்து அப்பாட்ட கொடுக்குறேன். அப்பா போன் பண்ணி கதைக்கிறார், எனக்கு சிங்களம் தெரியாது. அப்பா போன் பண்ணி கதைக்கிற, அப்பா சொல்ற ஏமது ஹரி 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 எனக்கு அப்ப என்னப்பா என்ன சொல்றாங்கடா, நீ அங்க படிக்கலாம். இவ்வளவு காலம் எனக்கு நினைவு தெரிஞ்ச பைலட்டாக சொல்லி வந்து இப்ப எங்கேயும் படிக்கலாம். இந்தியா போயிடாது, ரஷ்யா போய் படிக்கிறது காசு இல்ல, கொழும்புலையும் படிக்கலாம். அப்பா சொல்ற வந்து, சரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீ என்ஜினியர் ஆகலாம், ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர் ஆகலாம். அப்ப பைலட்ன்ற கனவு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டால் ஒரு ரோபோ மாதிரி பைலட் என்று சொல்லி வந்து திடீரென்று அது இல்ல நீ என்ஜினியரிங் ஆகணும்னு சொன்னா எனக்கு அது பயங்கரமான டிஸ்டர்ப் ஆகுது எனக்கு. சரி வேற வழி இல்லை. இப்ப கமாண்டர் சொன்ன அப்புறம் அங்க வேற கதை விழுந்தா அடிதான் விழுமாங்க. அது பயங்கரமான உங்களுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாம் வந்து நீங்க கற்பனையோட நினைக்காத பனிஷ்மெண்ட் நடக்கும். எங்களுக்கு எல்டிடி கூட அவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு பனிஷ்மெண்ட் இருக்கு. மோட்டர் சைக்கிளை கட்டி இழுக்கிறது, தலைகளை கட்டி போட்டு அடிக்கிறது, அது என்ன சொல்றது, எங்களை உடம்புல பாவிக்காத வெப்பன்ஸே இல்லை, கேபிள் வயர் பெல்ட். அதால வந்து அப்படியே கேட்கவும் முடியாது. இப்ப யாருக்கும் அடிச்சா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்பா சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்பா சொல்லியிருக்கிற வந்து என் ஜாதகத்துல சொல்லியிருக்கு நான் ஜெயிலுக்கு போவேனாம்னு சொல்லி, உன்னை கொண்டு போறதான் ஜெயிலுக்கு போறணும் தெரியாது. ஆனா பயங்கரவாத தடுத்து 2-3 நேரம் போயிட்டு வந்துட்டேன், அது வேற பிரச்சனை. அப்ப சான்ஸ் கிடைச்சது. இப்ப ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறோம். அங்க படிக்க போனோடனே அங்க பார்த்தா நிறைய பைலட்ஸ் வராங்க, ஏர் ஹோஸ்டர்ஸ் வராங்க. எனக்கு அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் பார்க்கல. எனக்கு இப்ப அப்படி ஒரு யூனிஃபார்ம் நான் போட. ஆனா என்ன நல்ல விஷயம் சொன்னா
என்ஜினியர்ஸுக்கு ஒரு யூனிஃபார்ம் தராங்க, அது பைலட் மாதிரி இருக்கு, அது ஒரு ஹாப்பி எனக்கு. அதே அப்லெட்ஸ் போடலாம். ஆனா அவங்கள மாதிரி மற்ற விங்கில் எங்களுக்கு அரைவாசி விங் தானே, நாங்க என்ஜினியர், நேரான விங் இருக்காது. அப்போ எல்லாரும் போராட்டி நான் மட்டும் மூணாம் குத்திட்டு போனேன். ஒரு ஃபீல் லைக் அவன் பைலட். அப்போ நான் எல்லா பைலட்லையும் போய் கதைப்பேன், அப்படி உங்களோட ஃப்ளைங் எப்படி இருக்குது என்று கதைப்பேன். அப்படி இருக்கும்போது ஐ நாட் த ஸ்டூடெண்ட். எனக்கு நான் வந்தது பைலட் ஆகிறது தான், நான் இன்ஜினியராக வரலை இங்கே. அப்போ எனக்கு அந்த விமானத்தில் போயிருந்து பார்க்க வேணும், அது எப்படி இருக்கா தொட்டு பார்க்கறது, அது உள்ளுக்குள்ள போய் இந்த கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறது. எந்த கிளாஸ்ல இருந்து 30 பேர், அதுல வந்து வடக்கு கிழக்குல இருந்து போன ஒரே ஒரு ஆள் தமிழன், நான் மட்டும். அப்ப இருந்தா போக்குள்ளேயே சொல்லிடுறான், யா கொட்டிது கேட்கிறான். ஏன்னா நம்ம இப்ப கொஞ்சம் இப்படித்தான் இருந்தேன். அப்ப அப்போக்குள்ள அவங்கள விட என்ன பாக்குறவங்க அந்நியமாய் தெரியுது. அவங்க கூட கேட்கறாங்க, யா கொட்டிது அங்க மட்டக்களப்பு தானே, அப்ப நீ கொட்டிதான் போல கிடையாது. என்னன்னா இல்ல லெக்சர்ஸ் அப்படித்தான் பாக்குறாங்க. என்ன படிப்பிச்ச முழு பேரும் எக்ஸே ஆஃபோஸ். அப்ப இருந்து நானும் இல்ல நோ சார் கிளாஸ்ல நடக்கு லெக்சர்ஸ் கூட புத்தகம் இங்கிலீஷ் இருக்கான சிங்கிள் தான் லெக்சர்ஸ் நடக்குது. அப்ப நானா தான் படிக்க வேண்டியிருக்குது. இப்ப எடுக்கிற ஸ்கோர் எல்லாம் ஹை ஸ்கோரா வருது. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா இன்னைக்கு 98 சொன்னா அந்த 2000 உங்களோட மாமாவை எடுத்துருவேன். அந்த 100 எடுக்காம இந்த 98 அதுல அங்க அவனோட போட்டி போறது எனக்கு தான் தெரியும். அவன் எல்லாம் 70 80 எடுக்கிறான். அதை சொன்ன அவனை பற்றி உனக்கு என்ன, அதை நீ 100 எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன, 100 எடுத்து சொன்னா அப்ப A+ போடுறியா உனக்கு கேட்பேன். அப்படித்தான் அப்பா இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் விடுங்களேன். இப்ப புத்தகம் படிக்கிட்டேன்னு சொன்ன அடுத்தது என்ன கேட்பார், சரி புத்தகம் படிக்கிட்டு முடிஞ்சு இப்ப அடுத்தது, அப்படித்தான் அவன். அப்ப அப்படி போகுது. அப்ப நான் சரி என்று சொல்லிட்டு எனக்கு சரியான போரிங்கா இருக்கு இந்த கிளாஸ். என்ஜினியரிங் சொல்லியாச்சு, ஸ்ட்ரக்சர் படிப்பிக்கிறாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபிளைட் செய்தான் என்று சொல்லிட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபிளைட் ஒன்று செய்யுது. அப்ப அது செய்யறதுக்கும் எனக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தேடி எடுத்து அதுல கண்ட்ரோல்ஸ் ஒர்க் பண்றதுக்கு சர்வோ மோட்டர்ஸ் தேவைப்படுது. சர்வோ மோட்டர் ஸ்ரீலங்கால வாங்கல, எக்ஸ்பென்சிவ். அதையும் பாவிக்கிறது எல்இடியான்னு சொல்லி வாங்கினா எனக்கு அது ஒரு பயம். அதுங்க போய் தேடவும் இல்லை, ஆட்ட போய் கேட்குறது சர்வோ மோட்டர். எந்த எலக்ட்ரிக் கடையில் போய் சர்வோ மோட்டர்னு கேட்டால் அவனுக்கும் தெரியுது இல்லை. அப்போ ரிமோட் கார்ல இருந்து சர்வோ மோட்டர்ஸ் எல்லாம் கலட்டி, ரிமோட் கார்ல வச்சிருக்கிற அந்த பேட்டரி எல்லாம் கலட்டி, அதை ரிமோட் காரை அந்த ரிமோட்டை நான் ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஜினா மாற்றி, ஒரு ரிமோட் கண்ட்ரோலாக மாற்றி, ஒரு சின்ன ஒரு 4 அடியில் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ளைட் ஒன்று செய்வேன். அப்போ அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஃப்ளைட் ஒன்று செய்வேன், ஒரு மாடல் பிளேன் ஒன்று வீட்டை செய்வேன். இப்போ இந்த புத்தகத்தில் வார மாதிரி எனக்கு 2 அம்மா. அப்பா எங்கட அம்மா என்னதுக்கு அடிக்கிறது, அப்பா அடிச்சு அவவும் அடிப்பா. அவக்கு என் அம்மாவுக்கு வந்து காதும் விளங்காத வாயும் பேச மாட்டான். ஆனா இந்த புத்தகத்துல அவ நிறைய கதைக்கிறான். அதே அப்படி எழுதியிருக்கேன்னு சொன்னா அட்லீஸ்ட் புத்தகத்திலேயாவது நிறைய கதைக்கலாமேன்னு சொல்லி. இன்னொரு அம்மா வந்து அப்பா அவதான் என்ன ப்ரொடெக்ட் பண்றது அப்பாட்டே. அவனுக்கு ஏன் அடிக்கிறீங்க, அவனை செய்ய விடுங்க. அப்ப நான் எங்கேயாவது அந்த ஒட்டுற வெயிலன்னு சொல்லி அவட்ட கொடுக்கறதா, ஒட்டித்தாங்க கொஞ்சம், இதை கொஞ்சம் அங்க ஒட்டித்தாங்கன்னு சொல்லி. இப்ப அப்பா வந்து கேட்பார், இது ஒரு உதவாது, அது ஒன்று உதவாது, நீ எல்லாம் செஞ்சு இந்த விமானம் பறந்து எத்தனை பேரை கொல்ல போறியோ தெரியாது. அப்படித்தான் இருக்கும். அது அப்படியே ஒரு மோட்டிவேஷன் தானே அது. அப்ப அவருக்கு தெரியும் இப்படி செஞ்சா அவன் வேற மாதிரி செய்வானோ, மேபி அப்படியே அவர் யோசிச்சிருக்கலாம் போல. அப்ப நான் ஒரு விமானத்தை செய்யறேன். அப்போ வந்து கேட்கிறேன், இந்த மோட்டர்லாம் வச்சு விளையாடுறான், இவனுக்கு இவ்வளவு காசு கட்டி நான் படிப்பிக்கிறேன், நீ எல்லாம் என்ன செய்ய போற எனக்கு தெரியாது, அதுக்கு ஒரு உடந்து வேறு மோட்டரை வச்சு விளையாடுறதுக்கு என்று சொன்னா நான் அதை எடுத்துட்டு போய் கொழும்புல ரத்மானில வச்சு அவங்கள்ட்ட பெர்மிஷன்லாம் எடுத்து டேக் ஆஃப் பண்ணேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், அப்பா நாம தான் பறக்கல, ரிமோட்ல சேராது பறக்குது. டேக் ஆஃப் ஆகுது, டேக் ஆஃப் ஆகி சுத்திட்டு வந்து லேண்ட் ஆகுது. ஐம் ஸோ ஹாப்பி. இப்போ என்ன படித்தவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. இப்போ ஃப்ளைட் செஞ்சு முடிஞ்சுது. அப்போ அந்த இரவு இருந்து நான் யோசிக்கிறேன், இதே நான் பெருசா செய்தா என்ன. அப்ப பெருசா செய்யறேன்னு சொன்னா இப்ப எப்படி செய்யலாம். இங்க வந்து இதுவரைக்கும் யாராவது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இலங்கையில யாரும் மேனுஃபேக்சர் பண்ணல. அப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு ப்ராஜெக்டா டிசைன் பண்ணுறேன். அதை பண்ணிட்டு கொண்டு கேட்குறேன். எங்களுக்கு ஒரு தியேட்டர் இது இந்த புத்தகத்தில் வார மாதிரி, அது பத்மினி சினிமா இருக்கு. அங்கே தியேட்டர் பேர் சாரதா தியேட்டர். அதுல கட்டமைப்பு எப்படின்னு சொன்னா, தியேட்டர் அதுக்கு பக்கத்துல பா. நான் கேட்டு வளர்ந்தல, நற்சொல்கள் தான் நான் கேட்டு வளர்ந்தேன். என் பக்கத்துல பா குடிச்சு போட்டு அப்படிதான் காத்துறாங்கல்ல. அப்ப அப்பா வந்து ஒரு தியேட்டருக்கு பின்னால 2 வசனங்கள் எழுதியிருந்தார்.
ஒன்று வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இப்படி ஒரு திருக்குறள் நீங்க உங்களோட வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்களே தெரியாது. வடி குடித்தவன் வாழ்வு வலிமை இழக்குமால் போல் இடி விழுமாம், வடி விற்றவர் தலைமேலே. இது யாருக்கு எழுதுனா பக்கத்துல குடிக்க வரவனுக்கு எழுதுன. அப்ப இன்னொரு கீழ் எழுதியிருக்க அப்பா, அதுக்கு கீழே இன்னொரு வசனம். உனது இடது புறம் இருக்கும் இதயம் சதையல்ல இரும்பெனில் எதுகும் சாத்தியமே. திங்க் பிக். அப்ப அது எனக்கு தலையில கூட உறைஞ்சு கொண்டிருக்க. ஸோ திங்க் பிக். ஸோ அப்ப நான் ஒரு விமானத்தை செய்யலாம். அப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணலாம்னா, இடது புறம் இருக்கும் இதயம் சதையல்ல இரும்பெனில் எதுவும் சாத்தியமே. அவர் எப்படி கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்ப நான் டிசைன் பண்றேன், ஒரு இதுல எப்படி செய்யலாம்னு சொல்லி ஒரு ஸ்கேல் ஒரு விமானத்தை செய்யறேன். அதுக்கு எனக்கு அடுத்த அம்மா அவ தான் அவ ஹெல்ப் பண்றான். இப்ப நான் ஒட்டி பில்டிங்லாம் ஒட்டி கொண்டு வந்து அவ தான் துணி ஓட்டுறது மேலுக்கு. அதுக்கு ஏன்னா லைட் வெயிட்டா காட்டணும் அவங்களுக்கு. அப்ப ப்ரெசன்டேஷனுக்கு டைம் தராங்க, நான் ப்ரெசன்டேஷன் பண்றேன் இந்த புத்தகத்துல வர மாதிரியே. அன்றைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது. என் அம்மாவுக்கு வந்து அன்றைக்கு ஸ்ட்ரோக். அவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொண்டு வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அன்றைக்கு ப்ரெசன்டேஷன் எனக்கு நடக்குது. அப்பா அடிக்கிறாங்க, தங்கச்சி அடிக்கிறாங்க, ஃபோன் வந்து நான் ப்ரெசன்டேஷன்ல இருக்கிறேன். ப்ரெசன்டேஷன் பண்ணேன். அப்போ அவங்க கேட்குறாங்க வந்து என்னட்ட முதலாவது கேள்வி, பக்கத்தில் இருக்கிற ஒரு லெக்சர் சொல்றாரு வந்து, நான் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது ஏகதமாக எல்டிடி ஹாவேனே, எல்டிடி இப்படி தான் ஃப்ளைட் வச்சிருந்தேன் போலோட. ஏன்னா எனக்கு விளங்குது கதைக்கிறேன். அப்போ நான் அதை காது கொடுக்காம நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போறேன். ப்ரெசன்டேஷன் இப்படி தான் வரப்போகுது. உலகத்தில் சின்ன ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து கோலமன் கிரிக்ரி என்ற ஏர்கிராஃப்ட், அதை விட சின்னதாக அந்த ஏர்கிராஃப்ட் செஞ்சா இதுதான் வந்து உலகத்தில் சின்ன ஏர்கிராஃப்ட், ஒரு பைலட்டோட ஃப்ளை பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட். அதோட வந்து நாங்கள் இப்படி மெஷர்மெண்ட்ல செய்யலாம், இப்படி நாங்கள் லோக்கல் இருக்கிற மெட்டீரியலை வச்சு நாங்கள் இந்த ஏர்கிராஃப்ட் செய்யலாம் என்று சொல்லி நான் எல்லாமே சொல்றேன். அப்போ கேட்குறாங்க, அவர் கேட்குறாரு வந்து where you plan to have this engine from? அப்போ நான் சொன்னேன் லைக்கோமின் என்ஜின் தான் வந்து இப்போ எல்லா ஏர்கிராஃப்ட் ட்ரைனிங் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் பண்ணுறது. அப்போ நான் சொன்னேன் we can use either ultralight aircraft engine or Lycoming aircraft engine. அப்போ அது எக்ஸ்பென்சிவ், இங்கே கொண்டு வரையலாம். அப்போ ஆல்டர்னேட்டிவா நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மோட்டர் சைக்கிள் இன்ஜினை கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ இப்போ உங்களுக்கு அப்போ ரூமர் ஒன்று போகுது வந்து எல்இடி காராக்கள் வச்சு இந்த ஃப்ளைட் வந்து லொரி என்ஜின்ல செஞ்ச ஃப்ளைட், அது வாய்ப்பே இல்லை. அது லொரி என்ஜின், லொரியை விட பாதி வைக் கூட ஃப்ளைட் தூக்கி பறக்கவும் பறக்காது. அப்படியே ஒரு ரூமர் ஒன்று போய் கொண்டு வந்தது. எல்லா ஏர்கிராஃப்டும் வந்து அலுமினியம் அலோயால செய்யப்பட்ட என்ஜின், லைட் வெயிட்டா இருக்க வேண்டும். அப்ப நான் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க வந்து அது சாத்தியம் இல்லை, இட்ஸ் இம்பாசிபிள், செய்ய முடியாது. அப்ப நான் சொல்ல இல்லை, எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இம்பாசிபிள பாசிபிள் ஆக்குறது ஒரு இன்ஜினியர் வேலை. அதான் நான் படிக்கிறேன், என்னால செய்ய இயலும். ஸோ நாட் ஓன்லி மீ, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம். இப்ப நான் இந்த டிசைனை வச்சு இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து இதை செய்யலாம் என்று சொன்னா அவங்க சொல்றாங்க வந்து ஓகே யூ கேன் வெயிட் அவுட் சைட், நாங்கள் உங்களுக்கு இதை கதைச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு தரோம். அப்போ அன்றைக்கு நான் காலையில் ஃபோன் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டல் அம்மா அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்லி. நான் கொழும்புல இருக்கிற ரத்னானியில் கோல் வந்து கொண்டே இருக்குது. எங்கள் டிரெக்டர் வேறு வழியில் ஒரு சிகரெட்டை 10 பேர் தலையாட்டுவார் போயிடுவார், திரும்ப வருவார் சிகரெட்டை 10 பேர் தலையாட்டுவார் போவார். துறையில் ஒரு 9 மணி போல வந்து கேட்டார், கற்பனை பண்ணி பாருங்க ஒரு புத்தரமா இருக்கிறேன் நான். ஒரு எங்களோட கிளாஸுக்கு முன்னாலே அப்படி பெரிய ஒரு அரச மரம், அதுக்கு கீழே ஒரு புத்தர், அதுக்கு முன்னால நான் இருக்கிறேன். ஒவ்வொரு தினம் வாரது தலையாடுறது போறது, நான் எழும்பி நிற்பேன் தலையாடுவார் போயிடுவேன். அப்புறம் வந்து கேட்டார் வந்து டிலுக்ஷன் வை யூ ஹியர். நான் சொன்னேன் இப்படி நீங்க பெர்மிஷன் தாரன்னு சொன்ன, நீங்க வெயிட் பண்ணிக்கொண்டு. நான் சொன்னேன் இட்ஸ் இம்பாசிபிள் புத்தா. அதோட வந்து அவங்களுக்கு வந்து பயமா இருக்குதான். ஸோ நான் எல்டிடிக்கு ஃப்ளைட் செய்யறேன்னா அவங்களுக்கு பயமா இருக்குதான். சார் ஐம் நாட் எல்டிடி, அவங்களுக்கு ஃப்ளைட் ஸ்கூலுக்கு வரக்குள்ளே எல்லா கிளியர்ஸும் தந்தா நான் வாரேன். ஐம் நாட் எல்டிடி என்று சொல்லக்குள்ள வில் திங்க் அபவுட் இட். ஆனால் நான் அதை பற்றி யோசிக்கல. ஓகே நீ திங்க் அபவுட் இட், பட் ஐ ஸ்டில் கண்டினியூ மை ஒர்க். நான் டிசைன் பண்றேன், அங்கே போனால் அங்கே அடி விடுது, உனக்கு ஃபோன் அடிச்சு ஆன்சர் பண்ண தெரியாதான்னு சொல்லி அப்பா ஒரு பக்கம், நான் இங்கால நான் கண்டினியூ பண்ணி கொண்டே இருக்கிறேன் எல்லாத்தையும். அப்ப அன்றைக்கே வந்து 4ஆம் மாடியில் விசாரணை. ஏன் who asked you to build this aircraft? எல்டிடி உனக்கு எவ்வளவு காசு வந்து? நான் சொன்னேன் எல்டிடி காசு இல்லை, அப்பா தான் காசு தாரார், அப்பா தான் என்ன படிப்பிக்கிறார். இல்லை இதை வந்து உனக்கு செய்யறதுக்கு எவ்வளவு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு காசு வந்து
பேங்க்ல இருக்க 500 ரூபா காசு தான். அதான் எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அப்பா அனுப்புற காசு 500 ரூபா. ஆயுதங்கள் மோகிக்கப்பட்ட பின்னர் ஏனென்று சொன்னா அவங்க நினைக்கிறாங்க வந்து நான் தான் எல்டிடியை மீளுருவாக்க செஞ்சு அங்க போய் கூண்டு போட போறேன். ஏன்னா அப்படித்தான் நியூஸ்ல வருது. எல்டிடி ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டுட்டு ஒரே ஒரு வழிதான் எல்டிடி தாக்குதல் செய்யலாம், விமானத்தில் வந்தால் தாக்குதல் செய்யலாம். அப்ப நம்மளுமா தான் செய்யறோம், இங்க விமானம் கொண்டு செய்யறோம். அப்ப விஷயம் போய்கொண்டிருக்கு. அவங்க விசாரிக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து எல்லாரும் கோல் அடிச்சு எல்லாரும் வெளியில போட்டு ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல வெளியில வந்தாச்சு. அப்ப சொல்றேன், இந்த தேவலா வேலையை நான் தூக்கி போட்டு படிக்கிற வேலையை மட்டும் பேர் நான் விடலை. உனது இடதுபுறம் இருக்கும் இதயம் சதைகள் இருமணியில் எதுவும் சாத்தியமே. நான் விடலை. நான் திரும்பவும் கண்டினியூ பண்றேன். இதுக்கான வேலையை எங்க செய்யலாம், எப்படி செய்யலாம்னு கண்டினியூ பண்றேன். ஒரு மாசமா வேலை செஞ்சு 2 மாசமா வேலை நடக்குது. எனக்கு இன்னொரு விளக்கம் வருது. ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க. இன்குவாரி ஒன்று இருக்கு, வரணும்னு சொல்லி. அப்ப இன்குவாரிக்கு போனா அங்க கேட்கிறாங்களா இதே கேள்வி திரும்ப நீங்க அல்ட்ராலைட் செய்யாம இப்படி ஒரு ஃபிளைட்டை செய்றீங்க, எவ்வளவு தூரம் இது பறக்கு? நான் ஃபிளைட்டே செய்யல சார். இட்ஸ் லைக் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் செய்யறது. எவ்வளவு பறக்குமெண்டு அது செஞ்சா தான் எனக்கு தெரியும். இது செய்யற வரைக்கும் எனக்கு தெரியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் டெஸ்டட் yet. பட் ஐம் கோயிங் டு ட்ரை. அப்ப என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறீங்க? அலுமினியம் அலோயிங் இருந்து வாங்க போறீங்க. கார்பன் ஃபைபர் இதுக்கு யார் காசு தரா? எப்படி கார்பன் ஃபைபர் எடுக்க போறீங்க? அப்ப ஹனிகாம் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு சொன்னா எங்க இருந்து ஹனிகாம் மெட்டீரியல்? இவன் பெரிய ஏர்லைன்ஸ்லயே அது இல்லை. உனக்கு எப்படி அது வருது? யார் தர போறா? எங்க இருந்ததுக்கான காசு வேறு எல்லாம் கொடுத்து. ஆனா அவங்களுக்கு ஒரு டவுட். ஆனா ஒவ்வொரு தரம் விசாரணை கதைக்கிறாங்க, விட்டுருவாங்க. திரும்ப நானும் அதை கண்டினியூ பண்ணி ஒரு நாள் வந்து இன்னொரு விசாரணை வருது. ரத்னானையில இருந்து விங் கமாண்டர் கால் பண்றேன். கால் பண்ணி சொல்றாரு வந்து we will like to have an investigation with you. நாளைக்கு உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்து ரத்னானைக்கு வாங்க. அப்ப நான் இருக்கிற அந்த சேம் தி மீன் டைம் நான் வந்து அமெரிக்கால இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து விமான சம்பந்தமான ப்ளூ பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு எந்த கஷ்டகாலம் எல்டிடி விமானத்துல ஒரு இது கொண்டு என்கிட்ட இருந்தது. அதுல ஒரு கேட்டலாக் கொண்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அது என்ன ஒரு கஷ்டகாலம் நான் சொல்லலாம். அது ஒரு ஆர்வம் தான். எல்லாரும் எல்டிடி விமானம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது எப்படிதான் இருக்குன்னு நானும் பார்க்கத்தானே வேணும். அது என்ன ஏர்கிராஃப்ட் இருக்குன்னு நான் பார்க்க ஒரு ஆர்வம் தான். அது மட்டும் இல்ல, the fastest aircraft in the world, Blackbird SR-71A, அது unclassified document தான் இருந்தது. அது அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் விமானம். அது சவுண்டை விட எத்தனையோ மடங்கு ஃபாஸ்டா போற விமானம். அது அன்கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் அந்த இதோட போயிட்டு அங்க போனா அவன் தூக்கி பார்த்தா SR-71A இருக்குது, எல்டிடி பீச் கிராஃப்ட் அங்க இருக்குது. அப்ப போனா அவனுக்கு 100% டவுட். இப்ப இவர் உண்மையாவே எல்டிடிக்கு தான் ஃபிளைட் செய்ய போறாரோ தெரியாது. அப்ப நான் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணேன், இல்ல ஐம் ட்ரைங் டு பில்ட் திஸ் ஏர்கிராஃப்ட். இதை செஞ்சா நான் இலங்கையில செய்யற முதலாவது விமானம் இந்த விமானமா தான் இருக்கு. அப்ப செஞ்சா நாங்க ஏவியேஷன் ஹிஸ்டரி. அப்ப கேட்கிறான் வந்து வாட் இஸ் திஸ்? அப்ப எல்டிடி ஹேவ் நோ புத்தா. அப்ப நான் சொல்றேன் வந்து ஐ டோன்ட் திங்க் எல்டிடி மேனுஃபேக்சர் ஏர்கிராஃப்ட் ஹியர். ஹவ் யூ நோ? நான் பார்த்துட்டானே எல்லாம் டாக்குமெண்ட் அங்க இருக்குது. It's look like they assemble the aircraft here. I don't think they manufacture the aircraft. அப்ப இன்னும் டவுட் கொஞ்சம் பலமா போகுது. அவங்களுக்கு இன்னும் ஒரு 6 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் பலமா நடக்குது. திரும்ப கேள்வி. இப்ப அவங்க கேட்கறாங்க, நீ வந்து இந்த ஏர்கிராஃப்டை பில்ட் பண்ணி ஒருவேளை எங்க பிரசிடென்ட் ஹவுஸ்ல போய் கொண்டு போட்டா நான் யாரை போய் பிடிக்கிறது? அப்ப நான் சொல்றேன் வந்து, so this is not the military aircraft. This aircraft is a prototype. It's like an experimental aircraft. அது பறக்காது. எல்லாரும் சூப்பர்விஷனுக்குள்ள நடக்க போகுது. அது அவ்வளவு தூரம் பறந்து கொண்டு போற அளவுக்கு டெஸ்ட் பைலட் தான் ஃப்ளை பண்ண போறாங்க. ஐ எம் நாட் த பைலட். நான் ஃப்ளை பண்ண முடியாது. டெஸ்ட் பைலட் தான் ஃப்ளை பண்ணணும். அப்ப அப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப அவர் சொல்றாரு வந்து, எனக்கு இந்த விங் கமாண்டர் சொல்றார், புத்தா, think me as a father. If you want to build the aircraft in this country, it's not going to happen. Get out this country, go somewhere and build there, not here. And அவர் சொல்றார். அப்ப எனக்கு இவ்வளவு காலம் ஏதாவது ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. எங்கேயோ ஒரு பக்கத்துல இதை செஞ்சிடலாம். அப்ப அதோட சரி
இது நம்மளை குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே இந்த அப்படியேன்னு சொல்லி ஆனால் இப்போ எங்கே செஞ்ச தானே பிரச்சனை பெர்மிஷன் கேட்க வேணும், இவங்களுக்கு முன்னாடி ஆச்சு தானே நான் இங்கே பெர்மிஷன்லாம் கேட்க வேணும். ஸோ நான் எல்லாத்தையும் பட்டியெல்லாம் கட்டிட்டு மட்டக்களை போய் பாப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா இப்படி ஒரு ஃப்ளைட் ஒன்று செய்ய போகிறேன், செஞ்சால் முதலாவது ஃப்ளைட் நான் செய்கிறாதுன்றது எது அந்த கார்ட்போர்ட் பெட்டி ஒட்டி செய்கிறதா. அங்கேயும் ஒரு நக்கல் அவருக்கு. நான் இல்லை, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட், இஃப் ஐ பில்ட் ஏர்க்ராஃப்ட் நான் வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்டான ஏர்க்ராஃப்டாக இருக்கு. அப்போ அப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரு தும்பு தொழிற்சாலை ஒன்று அவர் இன்சூரன்ஸில் எடுத்தார அதில் வச்சு செய்கிறேன். அப்போ தான் வந்து என்ன மயிலம்பாடி கேம்ப்லேருந்து வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் வந்து எல்டிடிக்கு ஏர்க்ராஃப்ட் செய்கிறேன். அதுக்கு பிறகு நான் ஆட்டை விட்டு வெளியாகியாச்சு. அதுக்கு பிறகு நிறைய இன்வெஸ்டிகேஷன், என்னால் அவர் தான் பாதிக்கப்பட்டவர் நிறைய தரம். அதுக்கு அப்பா சாரி ஃபார் தட். நிறைய இன்வெஸ்டிகேஷன் அதுக்கும் அவருக்கு மகனுக்கு ஃப்ளைட் செய்கிறதுக்கு நான் அப்பா தானே காசு வரேன்னு சொல்கிறேன். அப்போ அவருக்கு எங்கே இருந்து காசு வருது பார்க்கணுமே, தியேட்டரில் படமும் ஓடுது இல்லை, இப்போ இங்கேருந்து அவருக்கு காசு வருது. அப்போ அப்படியெல்லாம் முடிஞ்சு நான் அமெரிக்கா வந்தாச்சு. வந்த பிறகு எனக்கு ஏதோ சினிமா தியேட்டரில் வளர்ந்ததா காரணமோ தெரியல, நான் ஒரு படம் எடுக்க வேணுமென்ற ஒரு பைத்தியம் ஒன்று இருந்தது. அது மேபி தியேட்டரில் வளர்ந்தா இருக்குமோ தெரியல. இங்கே வந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து அந்த டைமில் எனக்கு பேப்பர் கிடைக்கல. அப்போ நான் இன்ஜினியரிங்காக கண்டினியூ பண்ண முடியாது, நான் பைலட் ஆக முடியாது. என்னென்னு சொன்னால் ஐ எம் நாட் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஓ சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா. அப்போ இதை நான் அப்போ அந்த ஒரு பெயின் உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த கதை என்ன அப்படியே ஊற்றி மூடிட்டாங்களே, இப்போ இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அடி, இவ்வளோ பிரச்சனை, எங்கே தொடங்கி இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு டிமோட்டிவேஷன்ஸ், எங்கே பார்த்தாலும் ஒரு இது செஞ்சு கொண்டு வராங்க. அட்லீஸ்ட் இந்த கதையை வெளியில் சொல்லலாமே நாங்கள்னு சொல்லி நான் ஏதோ ஸ்கிரிப்டாக எழுதுறேன், இந்த படமாக எடுப்போம்னு சொல்லி. இப்போ நமக்கும் ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, நம்ம இந்த படத்தை கதை எழுதுனா உடனே எல்லாரும் வந்து டக்குன்னு ப்ரொடியூசர் வந்து முன்னுக்கு 2 காசு போட்டு படமாக எடுக்க விடுவாங்க. அதெல்லாம் சினிமாவில் நடக்காண்ட இப்போதான் எனக்கு தெரியும். போட்டு அதுக்கு பிறகு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்ட் 2 வருஷமாக கொண்டு எல்லாத்தையும் அலைஞ்சு தெரியும். அப்போ தான் எனக்கு லினின் அண்ணா எனக்கு பழக்கமாக. அப்போ இந்த ஒரு அசோசியேட் ஒருத்தர் இருந்தால் அவன் சொன்னான், லினின் எம் சிவம் வந்து கனடா இருக்க டிரெக்டரா, அவர்கிட்ட நாங்கள் இதை பிச் பண்ணி பார்ப்போம், அவர் ஒப்பீனியனை கேட்போம். இப்போ லினின் அண்ணா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கூகுள் மீட்டில் தான் நாங்கள் லினின் அண்ணா மீட் பண்ணுறோம். லினின் அண்ணா கதைக்கும் போது லினின் அண்ணா ஏற்கனவே ஸ்கிரிப்ட் அனுப்பியாச்சு. லினின் அண்ணா வாசிச்சுட்டு லினின் அப்படிதான் கதைப்பார். அப்படின்னு சொன்னா லுக்ஷன் சூப்பர், அந்த மாதிரி இருக்கு லுக்ஷன் 2 சொல்லி போட்டு தான் லினின் பிற ஒப்பீனியன் சொல்லுவேன். அவர் முதல் சொல்லக்குள்ளேயே அடிப்ப கோல் போடுவார், அந்த மாதிரி இருக்கு, இந்த பக்கங்கள்லாம் சூப்பராக இருக்கு, இப்படி வருது அப்படி வருது சொல்லிட்டு லினின் சொன்ன வந்து. ஆனால் நீங்கள் படம் அடிக்கிறார், அவங்க படம் அடிக்கல, ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ இப்போதான் சொல்ற வந்து சூப்பராக இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து இப்படி எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நிறைய விஷயத்த மாற்றணும். இது இப்படி அப்படி எழுதல, அது இப்படி எழுதலான்னு சொல்லி அப்போ அவரை கைடன்ஸில் வந்து இன்னொரு 2 வருஷம் ஓடுது. திரும்ப இப்போ நான் ஒரு தடவை டிராஃப்ட் எழுதி அனுப்புறது, லினினா நோட் எழுதி அனுப்புறது, திரும்ப இல்லை இந்த விஷயத்த மாற்றுங்க இது இல்லை என்று சொல்லி லினினா ஒரே வசனத்தில் விஷயத்த முடிச்சிடுவேன். சூப்பர் இல்லை அதுலன்றா தான் நீட் ஒர்க் என்றுட்டு அன்றைக்கு இரவே வந்து அவர் டைப் பண்ணி அனுப்ப ஒரு ஷீட் உண்டு, இது இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படி எழுதி ஒரு ஸ்கிரிப்டா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படத்தை எடுத்தாச்சு, எழுதியா. அதை வச்சுட்டு இப்போ நான் இப்போ ப்ரொடியூசர் வேணும் படம் எடுக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை, வெளிநாட்டில் எத்தனையோ டயஸ்பரா இருக்குது, தமிழ்களும் பண்ணுறாங்க, நாளைக்கு நாங்கள் நின்று போராடணும்ன்றாங்க, நாங்கள் உயிரை கொடுப்போம்ன்றாங்க, விடுதலை புலிகள் இருக்குன்றாங்க, இனி அந்த படம் இந்த படம்ன்றாங்க. அப்போ நம்மள டயஸ்பராக்கு முறை பிச் பண்ணி பார்ப்போம் இந்த கதை. இது தமிழகத்திலேருந்து உருவாக்குற கதை தானே. அப்போ அங்கே இப்போ இங்கே எத்தனையோ போராளிகள் வெளிநாடு இருக்கிறாங்க, எத்தனையோ தளபதிமார் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ, எல்லாருக்கும் ஒரு கதையை சொல்லி பார்ப்போம் சொல்லி நிறைய பேருக்கு கதை சொல்லப்பட்டது. கனடாவில் நிறைய பேருக்கு சொல்லப்பட்டது. அப்போ 2-3 பேர் நிறைய பேர் காசு கிட்டத்தட்ட $10,000 மேலே செலவழிச்சாச்சு கதை சொல்றதுக்கு மட்டும். கதை சொல்றதுக்கு ஸ்டோரி போர்ட்டுக்கு ஒருத்தர் வந்து சொல்லுவார், இல்லை நீங்கள் கதை நல்லா இருக்கு, ஒரு வேல்யூவேஷன் எடுத்துட்டு வாங்க கொண்டுவார். அப்போ ஹாலிவுட்டுக்கு அங்கே நாங்கள் லினியனாக்கு தெரியும், ஹாலிவுட்டுக்கெல்லாம் அனுப்பி அங்கே ஒரு வேல்யூவேஷன் வேறு எங்களுக்கு இந்த பட்ஜெட் இவ்வளோ வரப்போகுது படத்துக்கு ரெண்டெல்லாம் போட்டாச்சு. போட்டால் இல்லை அப்புறம் சொல்லுவாங்க, காசெல்லாம் செலவழிச்சு அப்புறம் சொல்லுவாங்க, ஐ டோன்ட் திங்க் நாங்கள் இதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலுமோ தெரியாது. இது வந்து அப்போ சண்டை வந்து கிழக்கு மாகாணத்தில் நடக்கலையே, சண்டை வந்து அங்கே வடக்கில் தானே நடந்தது சண்டை. அப்போ நீங்கள் கதையை அப்படி எழுத முடியாது
அப்போ நான் சொன்னேன், அண்ணா இது கிழக்கில் வடக்கில் நடக்கிற கதை இல்லை, இது எந்த கதை. நான் பிறந்தது மட்டக்களப்பில். எனக்கு யாழ்ப்பாணத்து ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். செங்கலடி எப்படி இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். அதை வச்சு தான் நான் ஸ்க்ரீன் பிளே எழுதுறேன். அப்புறம் இன்னொரு போராளி நினைக்கிறேன் அவர். அப்போ அவர் கதைக்கும் போது சொன்ன வந்து, தம்பி கதை சூப்பராக இருக்குது, ஆனால் நீர் வந்து இந்த படம் எடுக்கணும்னு சொன்னால் நீர் வந்து வேறு வேறு விஷயங்கள்லாம் காட்ட வேணும். நான் அதுக்கு படமாக எடுக்கல. அது காட்டுறதுக்கு நிறைய டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஆக்கள் இருக்கிறாங்க. அவங்க இது வந்து எந்த ஒரு பெயினை நான் வெளியில் சொல்ல வேணும். அந்த பெயின் உள்ளுக்குள்ள இன்னும் அடங்கி கொண்டே இருக்குது. புத்தகம் எழுதி இன்னும் அது இன்னும் தீரல. அது இன்னும் உள்ளுக்குள்ள அடங்கி கொண்டே இருக்குது. இந்த கதை வெளியில சொல்லப்பட வேணும். அந்த பெயின் அது விஷுவலா நான் காட்ட வேணும். இந்த டிலுக்ஷன் எப்படி எங்க அடி வாங்கினான்றத ஸ்கிரீன்ல எல்லாரும் பார்க்க வேணும். அப்ப அதை சொன்னா இல்ல. பிறகு லண்டன்ல நிறைய பேருக்கு சொல்லப்பட்டது, அங்க டயஸ்பரால அவங்களும் இல்லை. பிறகு சொன்னாங்க வந்து ஒரு பணக்கார பெரிய கோடீஸ்வரர் ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு கதையை சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு மீட்டிங், ஒரு ஜூம்ல மீட்டிங், அவருக்கு ஒரு கதை சொல்லப்பட்டது. அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு கதை வருது, உங்களோட கதையை யாரோ வவுனியா டிரெக்டரை வச்சு 5 கோடி ரூபாயில் படம் எடுக்கிறாங்க ஸ்ரீலங்கா. எனக்கு தலையெல்லாம் விரைஞ்சு போயிட்டு, என்னடா 6 வருஷமா கதை சொல்றேன் நான், எனக்கு 5 கோடி ரூபாய் இந்த படத்தை எடுக்கிறாங்களாம் ஸ்ரீலங்காவில். அது எப்படி ஸ்ரீலங்காவில் படமா எடுக்கலாம் இதை வச்சு? என்ன ஃபிளைட்டே செய்ய விடல, ஃபிளைட் செய்யற மாதிரி அரசாங்கத்துக்கு எல்டிக்கு சார் படம் எடுக்கணுமாங்க, அது நடக்காது. அப்போ லினியன் நான் கட்டி சொல்கிறேன்னா, நான் இப்படி ஒரு செய்கிறாங்களாமண்ணா என்ன செய்கிறது என்று சொல்லி லினியன் நான் கேட்குறேன். அப்போ லினியன் நான் சொல்கிறது வந்து, டிரெக்ஷன் நீங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் வெளியிடுங்க, நீங்கள் ஸ்கிரிப்டாக வெளியிடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணி தண்ணி வச்சிருக்கிறீங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், அப்படியே வெளியிடுங்க. அப்போ நான் சரியா நான் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணலையே எனக்கு. ஆனால் இது ஒரு நாவல் எழுதுனா என்ன சூப்பர் ஐடியா செய்யுங்க. அவர் இல்லைன்னா அவ்வளோதான் கதைப்பேன், கதைக்க மாட்டேன். சூப்பர் ஐடியா, வெரி குட், செய்யுங்க ரெண்டு விட்டுட்டேன். நாவலா சொல்லிட்டு நம்ம வந்து நாவலா எப்படி எழுதுறது? முதல்ல நமக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது வேற பிரச்சனை. அவரால் நான் சன்டான்ஸ்லேயும் போய் படித்தேன். உங்களுக்கு டிரெக்ஷன் தெரியாத டிலுக்ஷன் கஷ்டம். நீ எங்கே போனாலும் கேட்பாங்க, நீ டிரெக்டரானு கேட்பாங்க, நீ எப்படி டிரெக்ட் பண்ண போறேன், நம்ம கேஸ்டிங் பண்ண தெரியாது, டிரெக்டர் தெரியாது. அதுக்காண்டியே நான் உக்ரைனுக்கே போனேன். நான் சண்டை நடக்க நேரத்தில் படம் எடுக்கிறது. அப்போ எடுத்தாச்சுது, அங்கெல்லாம் போய் படித்து முடிஞ்சு வந்தாச்சுது. இப்போ இங்கே போனால் லினியன்ட்ட சொல்லியாச்சு நாவல் எழுத போகிறோம்ட்டு எல்லாம் கதையெல்லாம் வெட்டி குத்தி மாற்றி ஒரு நாவலாக கொண்டு வார். ஒரு தற்புணர்வு நாவல். இதில் உண்மையும் காட்ட வேணும். ஆனால் ஒரு நாவலை எழுதும்போது என்னை பற்றி மட்டுமே சொன்னால் நிறைய பேரால் பாதிக்கப்பட வேண்டி வரும். அது நிறைய பேரை பற்றி நான் உண்மையை எழுத வேணும். அது இன்னும் பிரச்சனையாக வந்தது. ஏற்கனவே நிறைய பிரச்சனை இந்த புத்தகத்தால். அப்போ இதை சொல்ல வேணும்னு சொன்னால் பெரிய எப்படி எழுதுறது நான் என்று சொன்னால் அப்புறம் எழுதி போனால் இப்போ கதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அந்த கதையை சொல்ல வேணும். 1 person நரேட்டிவ்னு சொல்லி எங்களோட கவிஞர் சொன்னான். அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கதையை நரேட்டிவ் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்போ அந்த கதை யாருக்கு சொல்ல வேணும்? அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த கதையை தொடங்கலாம்னு. ஏன்னா கிழக்கு மாநிலத்துக்கு நிறைய பேர் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு தான் அகதிகளாக போகிறாங்க. அப்போ அங்கேருந்து அந்த கதையை தொடங்கலாம். அப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன், அதையும் கேட்பாங்க கேள்வியா, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர் ஆனால் எப்படி ஸ்ரீலங்காவில் ஃப்ளைட் செஞ்சு ஏர்போர்ட்டில் விட்டவங்கன்னு கேட்பாங்க உடனே என்னட்டு. அப்போ அதுக்காண்டி அங்கே ஆஸ்திரேலியாவில் கதையை தொடங்கலாம்னு சொல்லி அப்படித்தான் இந்த நாவல் நான் எழுதப்படுது. எழுதிட்டு லினியன் நான் அனுப்புகிறேன். லினியன் நான் சொல்கிற வந்து யூனிட் ஒர்க் டிலுக்ஷன் இதில் நிறைய வேலை செய்ய வேண்டி கிடக்குது. இதை செய்யறேன்னு சொன்னால் ஒரு ஆள் இருக்கிறார், ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ள மாட்டார் இந்த விஷயத்துக்கு. அவர் கஷ்டம் அவரை பிடிக்கிறது. ஆனால் அவர் செஞ்சா இது உலகத்தரத்தில் கதைக்கப்படும் சொல்றேன். அப்போ நான் ஆரண்ணா சோபா சக்தி. சோபா சக்தின்ற பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நினைச்சா ஒரு பொம்பளை இந்த சோபா சக்தி என்று வேறு ஏதாவது ஒரு பொம்பளையாக தான் இருக்க வேணும். இல்லைன்னா அப்போ லினியன் நான் சொன்னார் வந்து நான் அப்போ சோபா சக்தியோட புத்தகங்களில் வாசிச்சிருக்கிறேன். நான் சோபா சக்தி என்ன ஒரு பொம்பளையாக தான் இருக்குமென்று சொல்ல பிறகுதான் லினியன் படத்தை அனுப்பினா அஜனிதாசன். அப்போ திலீபன் படத்தில் நடித்தவர் இவர் தான். அப்போ தான் எனக்கு தெரியுது. நம்பர் அனுப்புகிறார். நான் சோபண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். இப்போ சோபண்ணா என்ன தம்பி கதை என்று கேட்டேன். ஆனால் கதையை சொல்கிறேன் அண்ணா அப்படித்தானு சொல்லி. மெயின் ஃப்ளைட் செஞ்சினீரோ என்று கேட்டேன் சோபண்ணா. ஓமண்ணா செஞ்சனான். சரி அப்போ நான் நேரே வந்து சந்திக்கணும். நேரே வந்து சந்திக்காமல் இந்த கதையை நான் செய்கிறேன், ஆனால் நம்ம நேரே வந்து சந்திக்க வேணுமெண்டு. சோபண்ணா போன வருஷம் செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவில் ஒரு ட்ராமா முடிச்சுட்டு நியூயார்க் வந்தவர். அப்போ நியூயார்க்கில் போய் நான் அவரை நேரே மீட் பண்ணி
என்ற ஸ்கிரிப்டையும் கொடுத்து, அவருக்கும் ஒரு காப்பி உண்டு ஸ்கிரிப்ட், அதையும் கொடுத்து, இந்த எழுதின நாவல்ன்ற இதையும் கொடுத்து என்று சொல்லிட்டு ஷோபானா வாச்சிட்டு நிறைய வேலை கிடக்கு போல, நிறைய கொத்து வண்டி வட்டி வண்டி நிறைய வேலை இருக்கு போல இதுல என்று சொல்லித்தான் இந்த படுபட்சி உருவான. உண்மையிலே இதுக்கு வச்ச பேர் வந்து பேப்பர் பிளேன், காகித விமானம். அது அப்படின்னு சொல்ல இப்ப படுபட்சி என்ற பேர்ல ஷோபானா எனக்கு அது எடிட்டோரியல் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எனக்கு அனுப்புறேன். அப்புறம் எனக்கு உண்மையாவே படுபட்சி என்னாலேன்னு எனக்கு தெரியாது. அப்ப ஷோபானா கேட்கிறேன், நான் படுபட்சி என்ன என்று சொல்லும் போது அப்ப ஷோபானா சொல்றாரு வந்து இப்படி படுபட்சின்னு சொன்னா ஒரு 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 செத்த பறவை, ஒரு பறக்க முடியாத பறவை, ஒரு மேபி ஒரு பட்ட மரம், ஒரு செய்ய முடியாத விஷயத்தை தான் படுபட்சின்னு சொல்றாங்க என்று சொல்லி ஓகே. அதுக்காக ஷோபானா வந்து வெளிக்கிட்டு ஸ்ரீலங்கா போறேன். அவருக்கு நான் இன்னும் அப்பவும் நம்பிக்கை இல்லை, இவன் வந்து உண்மையிலேயே ஃபிளைட் செஞ்சவன் ஆகாடி காரடி விடுறான தெரியாது என்று சொல்லிக்கொண்டு ஷோபானா மட்டக்களப்புக்கு போய் எங்க மயிலம்பாடி கேம்ப் இருந்தது, எங்க வச்சு இந்த ஃபிளைட் செய்யப்பட்டது, நான் படிச்ச பள்ளிக்கூடம், அவர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று எடுத்து இது உண்மையா நடந்த விஷயமா இது என்று சொல்லி அவரெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்பாவோட இருந்து கதைச்சு அதுக்கு பிறகுதான் இந்த படுபட்சி என்ற நாவல் வந்து வெளியில வந்தது. இது இன்றைக்கு உங்களுக்கு முன்னாலே இருக்கு. இப்ப நான் வந்து அமெரிக்கா வந்து இப்ப நான் பைலட் விமானி ஆயிட்டேன். அது எனக்கா வேண்டியில அப்பாக்கா வேண்டி மட்டும்தான். ஏண்டா அவர் தான் நீ வந்து விமானி ஆகணும் சொல்லி எடுத்து நான் அப்பாவுக்கு சொன்னேன், ஓகே இப்ப என்ன விடுங்க, லைசன்ஸ் எடுத்தாச்சு, இந்த பைலட் லைசன்ஸ், இப்ப என்ன விடுங்க, நான் ஒரு வழியில ஐ வாண்ட்ஸ் டு பி சம்திங் எல்ஸ் போக வேணும். அப்பா நிறைய திறமை என்ன சொன்ன வந்து நீ ஸ்ரீலங்கா எப்ப வார, எப்ப எடுத்தாலும் எப்ப இங்க வாரன்னு அங்க பேர். அப்ப கடைசி வரைக்கும் போக மாட்டேன். எப்ப ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ரெட் கார்பெட் போட்டு என்ன சொன்னாங்களோ அந்த நாட்டில இருந்து get out from this country, do somewhere else ன்னு சொன்னாங்களோ அந்த நாடே ஒரு நாள் என்ன திரும்ப கூப்பிடு, we honored you, நீங்க கண்டிப்பா இங்க வரணும் முடிச்சு இந்த நாடே கூப்பிடுமோனா அன்றைக்கு நான் ஸ்ரீலங்கா போவேன். it doesn't matter, அது என்ன நடந்தாலும் அது என்ன விலை கொடுத்தாலாவது ஐ டோன்ட் கேர். அதுக்கு என்ன அது குடும்பத்தில் எந்த பாதிப்பு நடந்தா கூட நான் ஸ்ரீலங்கா போக மாட்டேன். ஐ எம் இன் a path of ஸ்ரீலங்கால இருந்து முதலாவது ஸ்பேஸுக்கு போற ஒரே ஒரு தமிழ் நானா இருப்பேன் நான் நம்புறேன். அதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த நாள் ஒரு நாள் வரும் பொழுது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட், அப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஆரவனாலும் இருக்கலாம், they will say we so honored that you born here, நாங்க உங்களை வெல்கம் பண்றோம் என்று சொல்லுவாங்க. அந்த ரெட் கார்பெட்ல தான் நான் ஸ்ரீலங்கா போவனே தவிர அது வரை போக மாட்டேன். இப்ப நான் ஒரு விமானம் செய்யத்தான் நாங்க ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் சோ மெனி ஏர்கிராஃப்ட் now. அமெரிக்காவில் எக்ஸ்பெரிமெண்டல் ஏர்கிராஃப்ட் அசோசியேஷன் சொல்லி ஒன்று இருக்கு. அங்கே நிறைய பரிச்சாத்த விமானங்கள் தயாரிக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்றேன். நிறைய பிரைவேட் ஏர்கிராஃப்ட் பையர்ஸ் வந்து அங்க இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து அசம்பிள் பண்றேன், வேலை செய்யறேன். இப்ப நான் ஒரு விமானி, நினைச்ச நேரத்துக்கு நான் ஒரு ஏர்கிராஃப்ட் ரெண்ட் பண்ணி நான் ஃப்ளை பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரு துளி. இப்ப இன்றைக்கு நான் ஒரு கோலமா நிக்கிறேன்னு சொன்னா அந்த கோலத்துக்கு முதல் புள்ளி அப்பா தான். அந்த முதல் புள்ளி அங்க வைக்கப்படலைன்னு சொன்னா இன்றைக்கு இந்த கோலம் இன்றைக்கு நிக்காது. அது இன்னும் முழுமை பெறல, அது ஒரு நாள் முழுமை பெறும். அந்த முழுமை பெறும் பொழுது நான் அவருக்கு கொடுக்கிற என் பேரண்ட்ஸுக்கு, அப்பா என் அம்மாவுக்கு சரி, இன்னொரு அம்மா இங்க வந்திருக்கிற அவங்களுக்கு சரி, நான் கொடுக்கிற ஒரே ஒரு கிஃப்ட், தி பிகெஸ்ட் கிஃப்ட், I will honor them and say it's because of them. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னால் கதைக்கிறது, நான் செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்னால நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. இல்ல நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்பா நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார். நிறைய விசாரணை, நிறைய பிரச்சனை, அதெல்லாம் சிலதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, அப்படி இருக்கு மேம். அவங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரே ஒரு தி பிகெஸ்ட் திங் அதான் இருக்குமென்னு நான் நம்புறேன். அது எவ்வளவு செஞ்சாலும் அது பத்தாது. பட் என்னால் அதைத்தான் என்னால் செய்ய முடியும். ஐ வில் ஹானர் them definitely and I will say thank you. இங்கே வந்ததுக்கு அப்பா ஸ்ரீலங்காலேருந்து நான் சொன்ன உடனே வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச். நான் முன்ன சொன்ன மாதிரி அவருக்கு நான் நிறைய சாரி சொல்ல வேணும். சாரி ஃபார் எவ்ரி திங், ஆல் தி ட்ரபிள் தட் ஐ மேட். இன்னும் நிறைய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்த பிறகு இந்த படம் வருதோ வரலையோ தெரியல, பட் ஒரு நாள் அந்த படம் வரும்.
படம் வந்த அப்புறம் நான் அப்பாட்ட சொன்னேன்னு ஒருவேளை தியேட்டரை கொடுக்கலாம், பிரச்சனை வரலாம், திரும்ப பயங்கரவாத தடுத்தடத்துல உங்களுக்கு உள்ள போடலாம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதில் வரப்போகிற ட்ரபிளுக்கும் ஏற்கனவே செஞ்ச ட்ரபிளுக்கும் நான் இப்போவே சாரி சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த நாவல் வெளியீட்டுக்கு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக அந்த நாவலை வாசிங்கோ, வாசித்து உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் செய்ய போகிற இனி ஒவ்வொரு அடுத்த முயற்சிகளுக்கும் நான் உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். மிகவும் மிகவும் நன்றிகள். பிரதீபன் யோகநாதன் அவர்கள் நான் நேற்று கதைச்சினான். ஹீஸ் அ பைலட், கனடாவில் ஒரு விமானியாக இருக்கிற அவர் 2 நிமிஷம் உங்களோட கதைப்பார். இந்த சிறப்பான மாலை வேளையில் டிலக்ஷன் மோகன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த அழகான படிச்சி நாவல் வெளியீட்டில் கலந்து கொண்டு அவரை பாராட்ட வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த அழகான நிகழ்வுக்கு என்னை அழைத்து தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த லோகேந்திரலிங்கம் அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த தருணத்தில் மனதில் தோன்றும் சில எண்ணங்களையும் அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். லோகன் அண்ணா நேற்று எனது அலுவலகத்துக்கு வந்து என்னை சந்தித்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப இனிமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. காரணம், ஏவியேஷன் எனக்கு பிடித்த ஒரு துறை மற்றும் இந்த ஏவியேஷனை பற்றி எமது சமூகத்துக்கு கொஞ்சம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பது எனது ஒரு ஆவா. நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், நான் ஒரு விமானியாக வர வேண்டும் என்பது எனது நீண்டகால கனவாக இருந்தது. இந்த கனடா மாதிரியான ஒரு நாட்டில் ஒரு விமான பயிற்சியை செய்து அதில் தேர்ச்சி பெறுவதில் பல சவால்கள் இருக்கின்றது. நான் எனது தொழிலில் முழுமையான ஈடுபாடு இருந்த காரணத்தினால் நான் இதை காலை நேரங்களில் தான் இது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதிகாலை 3-3:30 மணிக்கு எழுந்து புற நாடுகளில் இருக்கும் எமது நிறுவன கூட்டங்களை முடித்துக்கொண்டு காலை 5:30 மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு 8:30-9 மணிக்கு விமான பயிற்சியை முடித்து 9:30க்கு அலுவலகம் வந்து விடுவேன். அப்படி ஒவ்வொரு நாளும் பல மாதங்களாக இந்த பயிற்சிகள் தொடர்ந்தது. இப்படி நான் பயிற்சிகளை தொடர்ந்து 2 நாடுகளிலும், கனடாவிலும் அமெரிக்காவிலும் உரிமை பெற்று இப்பொழுது நான் 2 நாடுகளிலும் சேர்ந்த விமானங்களை என்னால் பறக்க முடிகின்றது. இதெல்லாம் எனக்கு சாத்தியமானது என்றால் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்திலும் அவர்கள் இதை செய்யக்கூடிய சாத்தியம் அவர்கள் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக நமது தமிழ் சமூகத்தில் இன்னும் பல துறைகளில் நாங்கள் நிலை பெற்று வர வேண்டும். நம்மிடம் நிறைய திறமைகள், புத்திசாலித்தனம் இருக்கின்றது. ஆனால் சில துறைகளில் நாம் இன்னும் சரியாக கால் பதிக்க வேண்டியிருக்கின்றது. அதில் முக்கியமான ஒன்று விமானத்துறை. இந்த துறையில் எமது பங்களிப்பு இன்னும் மிக குறைவாகவே இருக்கின்றது. அதை பார்க்கும்போது அதை நன்றாக மேம்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற தார்மீக கடமையும் நமக்குள் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வதற்கான காரணங்களில் எதுவும் ஒன்று, நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த துறையின் பெருமையையும் அதன் வாய்ப்புகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனெனில் விமானத்துறை செயற்கை நுண்ணறிவு, ஏஐ என்னும் அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு, மருத்துவம், விண்வெளி ஆராய்ச்சி, ட்ரோன் தொழில்நுட்பம், லாஜிஸ்டிக்ஸ், இவை எல்லாம் நாளைய உலகை உருவாக்கும் துறைகள். இதிலெல்லாம் நமது மக்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்தி இந்த பேரில் இந்த உலக வரைபடத்தில் நன்றாக உயர வேண்டும். அறிவையும் ஆற்றலையும் நன்றாக வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகள் வானத்தில் பறக்கும் விமானிகளாக, உலகை மாற்றும் புதுமையானவர்களாக மாற வேண்டும். அதனால்தான் இந்த தருணத்தில் நான் இங்கே நிற்கின்றேன். உங்களுடன் சேர்ந்து இளைய தலைமுறைக்காக கனவை காண செய்ய வேண்டும். அந்த கனவை நனவாக்க ஊக்குவிக்க வேண்டும். நான் பகிர்ந்து கொண்ட இந்த சிறிய அனுபவங்கள், எண்ணங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு முறை டிலக்ஷன் மோகன் அவர்கள் இந்த படைப்புக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அழகான நிகழ்வை நடத்தி உங்கள் அனைவரையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த கூடத்தை
வணக்கம். இவ்வளவு நேரமும் டிலுக்சன் மோகன் அவர்கள் எழுதிய படுபட்சி நூல் வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நூலுடைய நூலாசிரியர் டிலுக்சன் மோகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய காலம் இதழ் ஆசிரியர் செல்வம் அருளானந்தம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய எழுத்தாளர் ப.ஆ. ஜேகரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய மந்தாயினி, பொன் பால்ராஜன், மோகன், பிரதீபன் ஆகியோருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.